பின்னாடி உட்காரும்போது இரண்டொரு விஷயத்தை சொன்னார். எழுந்து வந்து முன்னாடி உட்காரும்போது ஒரு விஷயத்தை உணர்த்தப்பட்டேன். இது நான் உங்களுக்கு வேறு கோணத்தில் சொல்லியிருக்கிறேன். 1வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம்ல, இப்போ சம் டைம் அகோ, லைக் ஏசு வந்த விற்பாடு AD அப்போ தான் நம்ம இருக்கோம். ஸோ AD 2024 முடிஞ்சிருச்சு. AD 2025 எதிர்பார்க்குறோம். அதுக்கு முன்னே BC, அது வந்து இறங்கு வரிசை. இப்போ நம்ம ஏறு வரிசையில் இருக்கிறோம். இறங்கு வரிசையில் கிமு 4ஆம் நூற்றாண்டிலே இயேசு உதித்ததாக அபிப்பிராயப்படுறாங்க. ஓகே, 0 அங்கே அந்த ஆண்டில் அவர் உதித்தினாலும் ஓகே தான், அது ஆண்டோடைய விஷயம். ஆனால் காலம் முழுவதும் அடுத்த ஆண்டுக்குரிய விஷயத்தில் தேவன் நம்மோடு கூட குறிப்பாக அடுத்த ஆண்டு பேசி பழகிட்டோம். அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஆண்டரோடு நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும். அதுக்கு 2024, 25, 23, 27 இதெல்லாம் மேட்டரே இல்லை. தேவன் ஜனத்தோடு, உலகத்தோடும், குறிப்பாக இஸ்ரவேலோடும் சபையோடும் ஆண்டவர் பழகும்போது காலத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறார், காலத்தை தீர்மானித்திருக்கிறார், நிறுவி இருக்கிறார். அந்த காலம் வந்து இப்படி கேலண்டர் இயர் இல்லை. அவங்க வந்து லூனர் கேலண்டர் பின்பற்றுறாங்க, சந்திரனுடைய சுழற்சியை சுற்றி. நாம் சூரிய கேலண்டரை பின்பற்றுகிறோம், சூரியன் சுழற்சியை சுற்றி. ஆனால் தேவன் பண்டிகைகளை தான் நியமித்து, பண்டிகைகளுக்கு ஒரு பண்டிகைக்கு அடுத்த பண்டிகைக்கு அடுத்த பண்டிகைக்கு 7 பண்டிகைகளை தேவன் ஸ்தாபித்து, அந்த பண்டிகைகளுக்குரிய இடைவெளியில் அந்த பண்டிகைகள் எது முதல் பண்டிகையோ அது ஆரம்பித்ததுலேருந்து 7வது பண்டிகை வரைக்குமாக தன் ஜனத்துக்குள்ளாக அவருடைய உலாவுதல், ஜனம் அவரோடு பழகுதல், தொடர்பு வைத்து கொள்ளுதல், அந்த பண்டிகைக்கு சம்பந்தமான ஒரு பண்டிகையிலிருந்து அடுத்த பண்டிகைக்கு நடத்தப்பட வேண்டிய, வழி நடத்தப்பட வேண்டிய அந்த பண்டிகையின் ஒவ்வொரு பண்டிகையினுடைய அம்சம், அதனுடைய முழுமை, அதனுடைய ஆசீர்வாதம், அதனுடைய நிர்பந்தம், அதனுடைய விளைவு, அதனுடைய பலன், அதை தவிர்ப்பதனாலே உண்டாகிற நட்டம், ஒவ்வொரு பண்டிகையின் சுற்றியும் பண்டிகைக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதான இறை வாக்கு, தீர்க்க தரிசனமான தொலை தூரமான தேவ திருவுளம், திரு சித்தம், இதெல்லாம் தான் என்னைக்கு அவர் ஸ்தாபித்தாரோ அன்னிலிருந்து இது நடக்கிறது. குறிப்பாக அது வந்து பிரமாணங்கள் அருளிய பின்னே, ஆபிரகாம் காலத்திலிருந்து தேவனுடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப ஜூம்டுங்கிறாங்களே, ரொம்ப கவனத்துக்குள்ளான, தன்னுடைய ஜனத்தை அதிகமாக கவனிக்க ஆரம்பித்த ஒரு காலம். இதுவரைக்கும் ஆண்டவர் கவனிக்கலையாங்கிற மேட்டர் இல்லை, அதிகமான கவனத்தை செலுத்த ஆரம்பித்த காலம். சீனாயில் மலையிலே பிரமாணத்தை தந்த பின்னே தேவன் மனுக்குலத்தை, குறிப்பாக இஸ்ரவேலை, 12 கோத்திரத்தை, அவர் ஆல்ஃபா ஒமேகா ஆதி அந்தம் சொல்லும்போது முடிவை துவக்கத்திலே பார்த்தவர். அந்த விவரங்களோடு கூட, அந்த ஆய்வுகளோடு கூட, அந்த பகுத்தறிவோடு கூட ஆண்டவர் இந்த பண்டிகை காலங்களிலே இஸ்ரவேலை கண்ணோக்குகிறார். நமக்கு பண்டிகை இல்லை என்று எப்போ திருச்சபைக்குள்ளே இப்படி ஒரு வேறு மாதிரி திருப்பம் ஏற்பட்டதுங்கிறது பெரிய அதிர்ச்சிக்குள்ளான காரியம்னு வேத நிபுணர்கள் கருதத்தான் செய்கிறாங்க. ஆனால் புறையோடி போயிடுச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, டீப்பாக இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிடுச்சு, எலும்பு பாதிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் திருச்சபை சரித்திரம், குறிப்பாக புறஜாதிகளுடைய திருச்சபை சரித்திரம் அப்படி தான் இருக்குது. எவ்வளோ தான் காலகாலமாக சிதறுண்டு போயிருந்தாலும் இஸ்ரேல் ஜனங்க, அதுதான் அவங்கள பற்றிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம், நம்பிக்கைக்குரிய விஷயம், நங்கூரமான விஷயம். அவங்க மொழியை இழக்கலை, கலாச்சாரத்தை இழக்கலை. வீணாக போனவங்க அதை பற்றி நமக்கு இங்கே
பிரச்சனையே கிடையாது. ஆண்டவருடைய பண்டிகைகளை அவங்க மறக்கலை. பிரமாணிக்கமாக அவங்க இருக்க வேண்டிய விஷயத்தை பற்றி அவங்க மறக்கலை. ஸோ நான் சொல்ல வர விஷயம், நானும் நீங்களும் உணர வேண்டிய விஷயம், இட்ஸ் நாட் 24, இட்ஸ் நாட் 25. பண்டிகைகளை பற்றி நாம் இன்னும் தெளிவாக தேவனிடத்தில், தேவனுடைய வேதத்திலிருந்து தேவனோடு நாம் நெருங்கி உறவு கொள்ள வேண்டிய அவசியத்தை பற்றி வரும் காலங்களிலே இன்னும் எளிய விதத்தில் இதை புரிந்து கொள்ளலாம். சாங்கியமான விஷயங்களை தாண்டி அதிலும் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டிஸ் ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார். அவர்கள் இன்னும் மேசியாவை எதிர்பார்க்கிறதுனால அந்த ஃபார்மாலிட்டிஸை இன்னைய வரைக்கும் ஆஸ் ஆன் டேட் அவங்க இப்போ தான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் ஹனூக்கா அப்படிங்கிறதான ஒரு பண்டிகை அவங்க ஆசரித்தாங்க. ஸோ தே ஹாவ் தேர் ஓன் சிக்னிஃபிகன்ஸ். நமக்கு இயேசு போன பிற்பாடு ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் கிருபையாக கொடுத்துருக்காரு. நம்ம என்னமோ கிருபைங்கிறது என்ன நினைக்கிறோன்னே எனக்கே புரியல. கிருபையை பற்றி நம்ம எவ்வளோ கொச்சையாக எவ்வளோ ஒரு மட்டமாக நினைக்கிறோன்னா, புத்தியீனமாக நினைக்கிறோன்னா, விவரமே இல்லாமல் அதை உபயோகிக்கிறோன்னா ரொம்ப பகீர்னு இருக்குது. நமக்கு கிருபை என்பது ஒவ்வொரு ஆட்டோ செகண்ட், நானோ செகண்ட், மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட், மேக்ரோ செகண்ட், செகண்ட், மினிட்ஸ், ஹவர்ஸ், days, weeks, months, years, millennia, centuries, decades. புரியுதா? இப்போ பேசிகிட்டு இருக்க ஒவ்வொரு நொடித்துளியும் புதிய ஏற்பாட்டில் கணக்கு. ஏன்னா காலத்தை சமயத்தையும் ஆளுகிறவர் நம்முடைய ஆண்டவராக, மணவாளனாக, எஜமானாக, ராஜாவாக இருக்கிறார். எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிறார், தனக்குள்ளே முழுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே பரிபூர்ணமாக இருக்கிறது. ஆக அவருக்கு முன்பாக உண்மை என்பது வேத வசனத்துக்கு முன்பாக தான் உண்மை. அப்படி வேத வசனத்தை எல்லா வீட்லேயும் பைபிளை என்ன பக்கம் பக்கமாக தோரணமாக கட்டி கிழிச்சி தொங்க விட்டுருக்கோம், அதை பார்த்துட்டே இருக்கோம். இது ப்ளோஅப்பாக இருக்குது. இட்ஸ் நாட் ஸோ அதை பற்றி நாம் யோசித்து ஆண்டவரோடு கூட நல்மனம் பொருந்துவதற்கு, சீர்படுவதற்கு தலைப்போகிற விஷயம் இருக்குது. திருப்பி திருப்பி சொல்கிறேன். ரெஹபோத் பெனியலுக்கு உதட்டளவுக்கு ஒரு சீசனல் ஃபிட்ஸுங்கிறாங்களே, வலிப்பு வந்தது போல். வலிப்பு என்ன டெய்லியாக வருது? வலிப்புள்ள நோயாளிகளுக்கு கிடையாது. மேபி மெனி டைம்ஸ் a tremor may come, but after that it subsides. பாடியே ரெஸ்பாண்ட் பண்ண முடியாமல் போகும்போது, சிஸ்டர் நீங்கள் அந்த பக்கம் உட்காரலாமே, தேங்க்யூ. ஸோ பாடியே ரெஸ்பாண்ட் பண்ண முடியாமல் போகும்போது வலிப்பு நோய்க்கு வலிமை இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்களாம் வளர்ந்த விசுவாசிகளாக, உத்தரவாதம் மிக்கவர்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் எப்பயும் கருத்தாக யோசித்து பேசணுங்கும்போது அந்த பிரசங்க பாணி வந்துடுது. உங்களுக்கு தான் யாரையோ பார்த்து பேசுகிற மாதிரி. இட் அப்ளைஸ் டு ஆல் ஆஃப் அஸ். சரி, எழுந்து நிற்போம். வேறு விஷயங்களை நாம் தியானித்த ஆண்டிடத்தில் சமாதானமாவதற்கு முன்னே பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு வேத பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த பண்டிகைகளை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். பண்டிகைகள், ஒரு பண்டிகைக்கு அடுத்த பண்டிகைக்கு இடைப்பட்ட காலம் எப்படி இருந்தது, எவ்வளோ காலம் இருந்தது, எதற்காக இருந்தது, எப்படி அதை ஆண்டவர் வழி நடத்தினார், சம்பவங்கள் என்ன, சம்பவிக்க வேண்டியதாக தேவன் எதிர்பார்த்தது என்ன, ஆனால் சம்பவித்தது என்ன, இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை இன்றைக்கி ஒரு நாள் செய்ய போகிறதில்ல. நம்ம அதுக்கு உங்களுக்கு அந்த க்ளூ முன்னாடி அந்த துணுக்கை கொடுக்குறேன். ஓகே, புதிய ஏற்பாட்டில் நாம் எந்த ஒரு வேத பகுதியும் வாசிக்கும்போது கிருபை கைரோஸ். ஆச்சரியப்பட்டு தான் நான் இருக்கிறேன். கடவுள் இப்படி ஒரு வார்த்தை இந்த இறுதி கால சபைக்கு
ஆண்டவர் பரிசுத்தவான்கள் மூலமாக, வேத பண்டிதர்கள் மூலமாக கொடுத்திருப்பது ரொம்ப ஆச்சரியம். இது நமக்கு இன்றைக்கி நம்ம இதை பற்றி இன்றைக்கி தான் இந்த லாஸ்ட் வீக் மேபி 2 weeks முன்னாடி எனக்கு இது உணர்வு. ஆனால் இது ஏற்கனவே இட் ஹஸ் பீன் இன் பிளே. கைரோஸ் ஹஸ் பீன் இன் பிளே ஃப்ரம் 0 year, மேபி 1 year. AD 1லேருந்தே கைரோஸ் இஸ் இன் பிளே. சரி, காரியத்துக்கு வருவோம். அவருக்கு முன்பாக உண்மையாக என்று சொல்லும்போது யாக்கோபின் நிருபத்தை வாசிப்போம். இன்னைக்கு தி புக் ஆஃப் ஜேம்ஸ் chapter 1 to chapter 5 வாசிப்போம். அதுக்கு பின்னே தானியேலின் புத்தகத்தில் ஒரு விஷயத்தை வாசித்து நாம் தேவனிடத்தில் நம்ம உயிர்த்துணர்வோம். தொடர்ந்து இது பீடிகை போடல, இதெல்லாம் குத்தி காமிக்கிறவர் இல்லை இயேசு அப்படின்னு உலகத்தில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. தட்ஸ் பஞ்ச் ஆஃப் நான்சென்ஸ். பார்த்துக்கோங்க. பரிசுத்தாவின் இடத்துல வரும்போது அவர் பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்துவார். அதனால் காயப்படுத்துகிறாருன்னா அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு மாதிரி மனுஷீகத்தில் யோசிக்க வேண்டாம். தப்புனா தப்பு தான், மன்னிக்கிறாரு. மன்னிப்பு, இப்போ மன்னிப்பு கேட்குறதுல தான் நம்ம ரொம்ப முட்டி மோதிக்கிட்டு இருக்கோம். மன்னிக்கிறது சாமிக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரே ஒரு பாவம் தான் மன்னிக்கப்படாதுன்னாரு. இப்போ அதை பற்றி நம்ம தலை போட்டு உடச்சிக்க வேண்டாம். மன்னிக்கக்கூடிய 99 பாவத்தை பற்றி கவனிப்போம். ஆனால் அது அவருக்கு பிரச்சனை இல்லை. விளைவை பற்றி தான் ஆண்டவர் கவனிக்கிறார். மனம் திரும்புவதற்கேற்ற கனி மேலே தான் தேவனுடைய கவனம் முழுசாக இருக்குது. மனம் திரும்புவதற்கேற்ற கனியின் மேலே தான் தேவனுடைய கவனம் முழுசாக இருக்குது, 100% இருக்குது. அதை நம்ம விட்டுட்டு ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, எனக்கு குற்ற மனசாட்சி இல்லை, எல்லாம் அவசியம்தாங்க. ஆனால் விளைவு இல்லையே, அதான் விஷயம். அதுதான் இந்த யாக்கோபு நிருபத்தை வாசிக்கும்போது ஒரு துகள் அளவாவது மறுரூபத்துக்கு ஏதுவான ஒரு பலமான வித்திடுதல், அஸ்திபாரம் பலப்படுதல் உங்கள் வாழ்விலே இன்றைக்கு ஏற்படட்டும். அவருக்கு முன்பாக உண்மைங்கிறத நீங்கள் தான் இந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆமாம், அது வரைக்கும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாக இருக்கிற யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் ஏதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. ஒரு க்ளூ தான். வாசிக்கும் போதே பேரலாக கவனத்தோடு வாசிக்கணும். பாசிட்டிவ்ஸ் சொல்கிறாரு, நெகட்டிவ்ஸ் சொல்கிறாரு, முற்போக்காக சொல்கிறாரு, பிற்போக்காக சொல்கிறாரு, பாக்கியமாக சொல்கிறாரு, நட்டமாக சொல்கிறார், லாபமாக சொல்கிறார், நட்டமாக சொல்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, கண்டிஷன்ஸை சொல்கிறாரு. அதை தான் நீங்கள் கவனிச்சுட்டே வரணும். அது மூலமாக நமக்குள்ளாக நாம் இன்னுமே அது எத்தனை தடவை இதை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அத்தனை தடவை நம்ம ஒழுங்கு பண்ணிக்கொள்ளலாம், சீர் பொருந்தலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலும் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. இருமளம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலைவற்றமற்றவனாயிருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான்.
சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரை, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். எனத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடமிட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கைகள் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்குமாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்கு வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரன் உங்கள் ஆலயத்திலே வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்கார் என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்களல்லவோ தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறுகிறவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால் உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். ஆனால் நீ விபச்சாரம் செய்யாமலிருந்தும் கொலை செய்தவனானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பை அடையப் போகிறவளாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாக இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகள் நான் உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய்,
அப்படி செய்கிறது நல்லது தான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அது அவன் தேவனை சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தப்படி ராகாப் எனும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. ஒன்று பார்க்கணும். நீங்கள் இது நான் எபிரேய பாடம் கற்றுட்டு வந்த பிற்பாடு உங்களுக்கு சொன்ன சிறிய ஞாபகம் இருக்கிறது. அவர் சொல்ல தவறியிருந்தாலும் இன்றைக்கு நான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி தான் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டை நிறுத்திட்டார், ஒதுக்கிட்டார், இதை கேன்சல் பண்ணிட்டார் என்பதில்லை. பழைய ஏற்பாட்டு 39 புத்தகங்கள் நமக்கு, அவர்கள் 36 புத்தகங்களோ 32 புத்தகங்கள் தான் அவங்க பின்பற்றினாங்க. ஏன்னா அந்த 1 நாளும் 2 நாளும் 1 சாமல் 2 சால் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்லாம் 2 புத்தகமாக பார்க்குறோம். அதெல்லாம் அது ஒரே புத்தகம் தான் அவங்களுக்கு. ஸோ இப்படி இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் புதிய ஏற்பாடு எழுதினாங்க. அதை தான் நீங்கள் கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் வித்த சேதனம் பண்ணப்பட்டும் இயேசுவை ரட்சகராக மேசியாவை அங்கீகரித்து கொண்ட இஸ்ரவேலர்கள், அவர்கள் மூலமாக சிதறுண்ட இஸ்ரவேலர்கள் எங்கும் போய் சுற்றி தெரிந்து நற்செய்தியை பிரசங்கித்தால் என்ன நற்செய்தியை பிரசங்கித்தார்கள்? இயேசு தான் மேசியா, இயேசு தான் ரட்சகர், இயேசு தான் வழி, இயேசு தான் பிரஜாபதி, அவர் தான் கிருபாதார பலி என்பதை சொன்னாங்க. அவங்க தான் அப்படி ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் பழைய அந்த பக்தி மார்க்கம் யூத மார்க்கத்துக்கு அமைந்த சாங்கியங்கள் இப்போ புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் இல்லாத நியாயப்பிரமாணங்கள், அவைகளினாலே திரும்பியும் மக்களுடைய அபிப்பிராயங்களுக்கும் அபிமானங்களுக்கும் முகத்துதிக்கும் உள்ளாகி அவங்க வாழ்ந்த இந்த ரெட்ட வேடமான வாழ்க்கையெல்லாம் சீர்படுத்துவதுக்கு தான் இந்த 4 நற்செய்தி நூல்களும் சரி, அப்போஸ்தல நடபடிகளும் நிருபங்களும், குறிப்பாக யாக்கோபின் நிருபமும் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இப்படி நம்ம பார்க்கலாம். திரும்பியும் பழைய ஏற்பாட்டு விஷயங்கள் இதில் வருதே, இதெல்லாம் நமக்கு இல்லை நீங்கள் யோசிக்கக்கூடாது. எதை பழைய ஏற்பாட்டில் முடிஞ்சிருச்சு, அதை எதை ஆண்டர் ரெஃபரே பண்ணலைங்கிறத நீங்கள் கவனித்து தான் பார்க்கணும். எதெல்லாம் திருப்பி ரெஃபர் பண்ணியிருக்காருங்கிறத கவனித்து தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, 3ஆம் அதிகாரம். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமை உளவிகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாய் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுமான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ? என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமோ?
அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரிகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களை போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயினும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கிய வீணாய் சொல்லுகிறார் என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கொரு விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார்? மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்து வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவருடைய கூக்குரல் சேனையுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை சமயமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கள். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே.
யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அல்லேலூயா. தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். ஆனால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தானியேல் 7ஆம் அதிகாரத்தையும் வாசிங்க, 9ஆம் அதிகாரத்தையும் வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இதெல்லாம் இன்றைக்கும் சரி, பிஃபோர் த இயர் எண்ட்ஸ் நீங்கள் அதை வாசிக்கலாம். ஓகே. தானியேல் 9ஆம் அதிகாரம். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய ஆகஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடைய சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகங்கள் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். ஆகையால் தேவனே தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணை ஆக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டது. எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினதினால் அவர் எங்களுக்கும் எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கு விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது.
ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாய் கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினது இல்லை. ஆதலால் கர்த்தர் கவனமாய் இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினார். எங்கள் தேவனாய் கர்த்தர் நாம் செய்து வருகிற நம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தி உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளையும் அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்திற்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனாகிய பரிசுத்த பர்வதத்திற்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் அணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா 1 வருடம் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனால் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் நமக்காக அல்ல, தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவள் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான். கர்வம் எவ்வளவு வலியுறுத்தி சொல்ல இன்னொருவர் தேவைப்பட்டாலும் சரிதான். நாமே வேதத்தை தெளிவாக வாசிக்க வேண்டிய ரொம்ப நிர்பந்தமான காலத்தில் இருக்கிறோம். we cannot afford to skip. வேதத்தை வாசிக்கும்போது எவ்வளோ முறை வாசித்திருந்தாலும் அந்த விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிற ஒரு குணம் என்னவென்றால் முந்திரி கொட்டத்தனம். எனக்கு தெரியுமே, நான் வாசிச்சிருக்கேன், ஏற்கனவே பார்த்துருக்கேன், அந்த பகுதியை நான் வந்து கடந்திருக்கேன். 1000 முறை கடந்திருந்தாலும் 1001வது முறை நாம் பார்க்க வேண்டியதை பார்க்காமல் இருப்பதை தேவன் சுட்டி காண்பிப்பார்.
தேவன் மனுக்குலத்தோடு என்னென்றும் போராடுகிறதில்லை, அவர்கள் சோர்ந்து போவார்களே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி ஆண்டவருடைய வழிகளை புரிந்து அவர் கையில் உபயோகமாக இருக்க விரும்பி கொண்டிருக்கிற அநேக பரிசுத்தவான்களுடைய இன்வென்ட்ரி ஆய்வு, ஏன் கடவுளாலே மனுஷனோடு முழுமையாக பழக முடியவில்லை, இல்லை மனுஷனால் ஏன் தேவனோடு இவ்வளவு தாராளமும் ஏராளமான சலுகைகளை கொண்ட தேவனோடு மனிதனால் ஏன் சங்கோஜம் இல்லாமல் சபலம் இல்லாமல் பழக முடியவில்லை, இருவரும் ஒருவரோடு ஒருவர் இப்படி உறவு கொண்டு ஏன் நன்மை எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் உலகத்தில் நிகழவில்லை, இன்னும் காலங்கள் உருண்டோடிக்கொண்டே இருக்கின்றன என்பதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆதி குணம்தான் இன்னைய வரைக்கும் தாக்குதலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது சொல்லும்போதே உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், வாசிக்கிறவனுக்கு பிடிக்காமல் இருக்கும், கேட்குறவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கர்த்தருக்கு துக்கமாக இருக்கும். அதுதான் நானும் உணர்கிறேன். அதுக்கு தான் நம்ம யாக்கோபின் நிருபத்தை வாசித்தோம். தேவனுக்குமாக உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும்னு நினச்சோம். தேவன் இங்கே பலூன் மாதிரி நிற்கிறதில்ல, அந்த ஸ்பீக்கர் மாதிரி நிற்கிறதில்ல, அந்த கீபோர்ட் ஸ்டாண்ட் மாதிரி நிற்கிறதில்ல, இந்த காணிக்கை பெட்டி மாதிரி நிற்கிறதில்ல. God does not alight as of now like these materials. தேவனுக்கு முன்பாக நம்ம சொல்ல விளையும் போதெல்லாம் அவர் நியமித்த அவருடைய ஜனம், அவர் நியமித்த அந்த நிலை, குடும்ப நிலை, தாய் நிலை, தந்தை நிலை, மனைவி நிலை, கணவன் நிலை, பிள்ளைகள் நிலை, நண்பர்கள் நிலை, அதிகாரி, வேலைக்காரன், எஜமான், தொழிலாளி, இந்த எல்லா எல்லையிலும் இந்த எல்லா நிலையிலும் இருக்கிறதோடு நாம் தேவனால் நியமிக்கப்பட்டது என்பதை சொல்லி தான் புத்தி வரணும்னா அது புத்தி வர வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அதில் தான் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. புத்தி வந்த பிற்பாடு, புத்தி வந்ததுனால அறிவிக்காமல் ஒவ்வொரு தரையும் அதை விளம்பரம் பண்ணாமல் மனதில் ஏற்றுக்கொண்டு, இவன் தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரி, இவன் தேவனால் நியமிக்கப்பட்ட என்னுடைய உடன் பிறந்த சகோதரன், இவள் உடன் பிறந்த சகோதரி, இவள் எனக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட உடன்படிக்கை மனைவி, உடன்படிக்கை புருஷன் அப்படின்னு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். துவக்கம் முதல் இணைய வரைக்கும் நீங்கள் எது திரும்பி ஆய்வு செய்யுங்க. இது ஏற்கனவே நம்ம குரூப்புக்கு அனுப்பியிருக்கேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் கைக்கு வந்தது தான். ஸோ ஆக்சுவலாக நவம்பர் மாதமே உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், 14ஆம் தேதி. ஓகே, ஸோ இதை திரும்பியும் இந்த பிடிஎஃப் இப்போ என் செல்லில் இல்லை, அங்கே சிஸ்டமில் இருக்கும், அதை எடுத்து திருப்பி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். ஸோ இதை நாம் யோசிப்போம், உயிர்த்துணர்வோம். இது ஒரு தற்பரிசோதனை ஜபம். பெருமை உள்ளோர் பிறரது தோல்விகளையே பெரிதுபடுத்துவர். பெருமையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில நேரத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், ஒத்துக்க முடியாமல். ஆனால் இருக்குது, we are not able to accept it, we are not able to even identify it. இதெல்லாம் பெருமையா? பெருமை என்பது என்ன என்பது புரிஞ்சுக்கணுன்னா நம்ம எப்படி, நான் எபிரேயத்துக்கு கத்தின பிற்பாடு எப்படி பைபிளை படிக்கணும்னு சொன்னது போல் சில நேரத்தில் ரிவர்ஸில் படிக்கணும். பிறரது தோல்விகளையே பெரிதுபடுத்தி கொண்டிருப்போமானால் நமக்குள்ளே இருப்பது பெருமை.
பெருமை துர்ப்பத்தி தான். துர்ப்பத்தி ஒரு ஜெனரிக் டேர்ம். ஓகே, அது ஒரு பொதுவான பலவிதமான குணங்களின் ஒரு தலைப்பு. துர்ப்புத்தி, பெருமை சூப்பர் டூப்பர் துர்ப்புத்தி. நான் பெருமை உள்ளவனா, நொறுங்கி இருப்பவனா? நான் பெருமை உள்ளவனா, நொறுங்கி இருப்பவனா? இதில் நம்ம தவறத்தான் செய்கிறோம். இப்போ அதனால தான் யாக்கோபு நிறுத்தலாம், நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஸோ தவறலான்னு சப்பக்கட்டா இல்லை. நொறுங்கி இருப்போரோ தங்களது ஆன்மீக தேவையே கவனிப்பார். இன்னொரு முறை, பெருமை உள்ளோர் பிறரது தோல்விகளையே பெரிதுபடுத்துவர். நொறுங்கி இருப்போரோ தங்களது ஆன்மீக தேவையே கவனிப்பர். எல்லாமே இட் மே சாண்ட் வெரி ஐடியலிஸ்டிக். சரிங்களா? எட்டி பிடிக்க முடியாத முடவன் கொம்பத்தினுக்கு ஆசைப்பட்டது போல் இதெல்லாம் யாரால் கூடும்? அந்த ஏசாமி வாழ்ந்தப்போதே இதெல்லாம் கடினமாக நம்ம யார் பின்பற்றக்கூடுங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் we are expected to strive. நாம் முயற்சி செய்ய, அந்த நிலையை அடைய பயிற்சி பிரயாசப்பட வேண்டும், விடாமுயற்சியுடன் பிரயாசப்பட வேண்டும் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதுதான் தேவராஜ்யத்தின் நற்செய்தி. தேவராஜ்யத்தின் அளவுகோல், அதனுடைய சட்டத்திட்டங்கள். பெருமையுள்ளோர் குற்றம் காணும் மனதை உடையவர். பிறரது குறைகள்தான் அவர்களுக்கு பெரிதாய் தெரியும். பெருமையுள்ளோர் குற்றம் காணும் மனதுடையவர். பிறரது குறைகள்தான் அவர்களுக்கு பெரிதாய் தெரியும். நொறுங்கி இருப்போரோ தாங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளதை நினைவிற்கொண்டு பிறரிடம் கனிவாய் இருப்பர். நான் பெருமையுள்ளவனா, நொறுங்கி இருப்பவனா? நிறைய இதில் வாதம் பிரதிவாதம் உங்களுக்குள்ளே இப்போயே கொந்தளிக்கிற அலையை போல், சுனாமி அலைகளைப் போல் எழுப்பிட்டு இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் எப்படி? அப்புறம் நான் மாத்திரமா ஒருதலை பட்சமாக நான் மாத்திரம் இதை யோசிச்சு இப்படி பண்ணுறதா அப்படிலாம் இருக்கும். நாம் நம்முடைய விஷயத்திலே நம்ம நினைக்கிறத தவறுகிறோம். அடுத்த விஷயங்களை நினைக்கிறதுல எந்த பிரயாசம் இல்லாமல் தவறுகிறோம். we don't effortlessly we breach, effortlessly we transgress. இது வாசிட்டு ஏதோ ஒரு செய்தியை சொன்னதாக நினச்சிக்காதீங்க. இது உங்களுக்கு திருப்பி அனுப்புவேன், அதை யோசிங்க. நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளை பற்றி ஜாக்கிரதையாக இருந்தாலே ஓரளவுக்கு ஏராளமான தீங்குகளை தவிர்க்கலாம். பெருமையுள்ளோர் சுயநீதிக்காரர், பிறரை அவமதிப்பர். நொறுங்கி இருப்போரோ பிறரை தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக கருதுவர். உடனே ஜம்ப் பண்ணாதீங்க, நான் எல்லோரையும் நேசிக்கிறேன் இப்படி தான் இம்மீடியட்டாக ஃபிட்ஃபுல்லாக உடனே நம்ம ஒரு பதில் சொல்லுவோம். ஐ எம் நாட் லைக் தட். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக யோசித்து பாருங்கள். 10 பேரில் ஒருத்தரை நீங்கள் நேசித்திருப்பீங்களா இருக்கும். 2 பேரை பாதிக்கு கூட மீது அந்த பாதிப்பு என்ன வருது? புத்தியுள்ள கன்னிகள், அதில் கன்னிகைகள் 10 பேர், அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். எத்தனை பேர் கல்யாண வீட்டுக்குள்ளே போனாங்க? சத்தமே இல்லை. எத்தனை பேர் போனாங்க? 5 பேர் தான் போனாங்க. அப்போ எத்தனை சதவீதம் போனாங்க? பாதி சதவீதம் தான் உள்ளே போனாங்க. ஸோ நம்ம அதை கண்டிப்பாக ஏற்றுக்க தான் செய்யணும். 4வது, பெருமை உள்ளோர் தங்களிலேயே நிறைவு பெற்றிருப்பதாய் நினைப்பர். பெருமை உள்ளோர் தங்களிலேயே நிறைவு பெற்றிருப்பதாய் நினைப்பர். ஐ எம் so full. நொறுங்கி இருப்போரோ பிறர் தங்களுக்கு தேவை என்று உணர்வர். இதெல்லாம் ஒரு தெரியாத விஷயம் இல்லை, இன்னொரு கோணத்தில் தெரியப்படுத்த இவர் முயன்றிருக்கிறார். ரெவரண்ட் ஸ்டான்லி, எனக்கு யாரும் தேவையில்லைங்க. பல முறை சொல்லியிருக்கோம், பல தருணத்தில் சொல்லியிருக்கோம், சில தருணத்தில் சொல்லியிருக்கோம், சில தருணத்தில் பல முறை, பல தருணத்தில் சில முறை. கமான், மொத்தத்துக்கும் அது நம்ம வேறு கோணத்தில் பார்த்துருக்கோம். இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட். ஸோ we are honestly we are proud. மெய்யாகவே நாம் பெருமை உள்ளவர்கள். நான் நொறுங்கி இருக்கிறவனா இல்லை பெருமை உள்ளவனா? பெருமை உள்ளோர் தாங்கள் தான் சரி என்று நிரூபிக்க வேண்டியிருக்கும். பெருமையுள்ளோர் தாங்கள் தான்
சரி என்று நிரூபிக்க வேண்டியிருக்கும். நொறுங்கி இருப்போனோ விட்டு கொடுப்பான், விட்டு கொடுப்பார். விட்டு கொடுத்தல் இல்லாமல் இருக்கும்னா நம்ம யார்? பெருமையுள்ளவர். விட்டு கொடுக்க முடியாமல் நாம் செய்கிறது ரைட்டுன்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே மெஷர்ஸ் ஹோல் லாட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு துளி விஷயம் தானே, துர்புத்தி கொஞ்சோண்டு இருந்தால் போகாதா? அதனால தான் யாக்கோவின் புத்தகத்தை வாசித்தோம். நாவு சிறிய அவயம் தான், ஆனால் அது பெரிய காட்டையே கொளுத்திடும். அது அநீதமான உலகம். பெருமை வழக்கமாக அந்த மாதிரி மாற்றம்தான் இல்லை, வழக்கமாக ஆன் அன் ஆவரேஜ் பேசிஸ் யூஷுவலி இட் எக்ஸிபிட்ஸ் த்ரூ டங். நாவின் மூலமாக தான் நம்ம பெருமை, பேச்சு மூலமாக தான் அதிகமாக வெளிப்படுகிறது. பெருமையுள்ளோர் உரிமைக்காக போராடுவர், வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பர். பெருமையுள்ளோர் உரிமைக்காய் போராடுவர், வேண்டும் வேண்டுமென்றே கேட்டுக்கொண்டே இருப்பர். நொறுங்கி இருப்போரோ உரிமைகளை விட்டு கொடுப்பர், அவரிடம் சாந்த குணம் இருக்கும். இதெல்லாம் ரைட்டாக தப்பான ஆர்கியூமெண்ட் வந்தாலே ஏதோ ஒரு கார்னரில் பெருமை இருக்குது. இன்றைக்கெல்லாம் உலகம் ஃபார் குவைட் லாங் 20, 50, 60, 70 ஆண்டுகளாகவே உலகம் உரிமைக்காக போராட அதிகமாக என்றைக்குமே இல்லாத அளவுக்கு உரிமை குறையில் எழுப்புவது இப்போல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. என்ன தான் எழுப்பினாலும் துணிகரமானவன் நசிக்கிட்டே இருக்கான், சேதப்படுத்திகிட்டே இருக்கான். சட்டங்களை எவ்வளோ தான் இயற்றினாலும் கூட நாம் ஜெயித்த பாடில்லை. உரிமைகளை விட்டு கொடுக்குறவர்களுக்கு என்ன முத்திரை குத்துறோம்? பைத்தியக்காரன், லூஸு, பிழைக்க தெரியாதவன், பேக்கு. பெருமையுள்ளோர் தங்கள் நேரம், உரிமை, மதிப்பு போன்றவற்றை தக்க வைத்து கொள்வதில் தீவிரமாக இருப்பர். பெருமையுள்ளோர் தங்கள் நேரம், உரிமை, மதிப்பு போன்றவற்றை தக்க வைத்து கொள்வதில் தீவிரமாக இருப்பர். நொறுங்கி இருப்போரோ தன்னலம் மறுப்பர். உங்கள் நேரத்தை விட்டு கொடுக்க மாட்டான். என்னாலாம் வர முடியாது, என் டைம்ல என்னுடைய உரிமையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, என் சுய மரியாதைலாம் என்ன மரியாதை நமக்கு? அது எனக்கு தெரியல நம்ம மதிப்பு. அதனால தான் அந்த யாக்கோன் விதத்தில் எவ்வளோ குவைட் அ பிக் போர்ஷன் திரும்பி திரும்பி ரீட்ரேட் பண்ணுறாரு. 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. ஐஸ்வர்யவான்கள் பெருமையுள்ளவர்கள், ஐஸ்வர்யவான்கள் பெருமையுள்ளவர்கள். இப்போ ஐஸ்வர்யத்தை பற்றி நம்ம சந்தடி சாக்கில் ஸ்ட்ரெயிட் டாக் பை த ஹோலி ஸ்பிரிட் த்ரூ ஜேக்கப், யாக்கோபின் மூலமாக நமக்கு பணத்தை பற்றி ரொம்ப ஜாக்கிரதை வேணும். பொது அறிவில் தான், பொது வாழ்க்கைக்கு தான். ஒவ்வொருத்தருடைய பலன் வேறு, ஒவ்வொருத்தருடைய பலவீனம் வேறு. பலவீனப்படக்கூடாது. அதில் பற்றி எனக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. ஒவ்வொருத்தருடைய பலன் வித்தியாசமாக இருக்கும், அது ஓகே. ஒருத்தருக்கு 10 கிலோ தூக்க முடியும், ஒருத்தருக்கு 100 கிலோ தூக்க முடியும். ஆனால் ஒருத்தரும் பணத்தை பற்றிய விஷயத்தில் பலவீனப்படக்கூடாது. பலவீனப்பட்டிங்கன்னா பாதாளத்துக்கு கொண்டு போயிடும், போகிறதே தெரியாது. பெருமையுள்ளோர் பிறரிடமிருந்தே சேவை எதிர்பார்த்து நிற்பர். யாராவது அவங்களுக்கு எடுபடி ஏகாம்பரமாக இருந்துகிட்டே இருக்கணும், கைக்கூலியாக இருந்துகிட்டே இருக்கணும். யாராவது அவங்கள தூக்கி பிடிச்சிட்டே இருக்கணும். இவ்வளோ மாதிரி உண்டா, அவங்க உதவி செய்யணும். they won't initiate. அதுவும் ஒரு லெவல், ஒரு டைம், ஒரு சீசன், ஒரு அந்தஸ்து, ஒரு வயசுலாம் வந்தோடனே மற்றவங்க தான் நமக்கு கடன் பட்டிருக்காங்கன்னு நினைக்கிற நினைப்பு. அதனால தான் இயேசு தன்னை பற்றி ஒரு இடத்துல சொல்லும்போது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி அநேகரை மீட்கும் பொருளாக தன்னைத்தானே அர்ப்பணிக்க வந்தார். நொறுங்கி இருப்போரோ பிறருக்கு சேவை செய்யவே ஆவலாய் இருப்பர். பெருமையுள்ளோர் தாங்கள் வெற்றி பெறுவதிலேயே கவனமாக இருப்பர். ஜெயிக்கிறது தப்பா, அப்புறம் எதுக்கு போட்டி? பெரிய ஸ்மார்ட் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஆனால் அதுக்கு அந்த எதிர்மறை யோசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. நொறுங்கி இருப்போரோ உத்தமமாக இருக்கவும் பிறரை வெற்றி பெற செய்யவுமே ஆவலாக இருப்பர். கஷ்டமான
ஒரு சாய்ஸ். போட்டிக்கே போகாமல் நீங்கள் போட்டியில் சேர்ந்துக்காங்கன்னு சொல்கிறது வேற. போட்டியில் சேர்ந்து இன்னொருத்தர் வெற்றி பெற ஒரு டர்ட்டி ஆட்டிடியூட் இல்லாமல் விளையாடுறது நல்லது. சொத்திரம் ஃபவுல் பிளே இல்லாமல் இது பண்ணுறது நல்லது. குறிப்பாக இந்த இதெல்லாம் பார்த்தேன் நான். இந்த பேர் என்ன, ஆல்ஃபா டைமில், இந்த ஃபன் டைமில் நிறைய கேம்ஸ் நடத்துனீங்க. எல்லாத்தையும் நான் பார்த்த அழகு சில நேரத்தில் யாரெல்லாம் ரொம்ப நேரம் அவுட் ஆகிற மாதிரியே இருந்து விளையாண்டுட்டே இருந்தாங்க. இது என்ன சின்ன விஷயம் தானேன்னு நினைக்கிறேன். அங்கே அதுதான் அப்படி கொண்டு போயிடுது. இந்த சின்ன விஷயந்தான் நாளைக்கு ஒரு பெரிய விஷயத்துக்கு கொண்டு போயிடுது. கொடுக்குற ஒரு என்னமோ சாக்லேட்டாக என்னமோ கொடுக்குறாங்களா, மஞ்சா கிஞ்சா ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்காக இந்த மாதிரி இன்னொன்று அது மேட்டர் இல்லை. நான் தோற்று போயிடக்கூடாது, தோத்துட்டா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். கிறிஸ்தவ வாழ்க்கையில் புறஜாதிகள் நினைக்கிறது போல் தோற்று போனால் நம் மரியாதை இழந்துருவோம், நம்முடைய மதிப்பை இழந்துருவோம், நம்முடைய முக்கியத்துவத்தை இழந்துருவோம். ஜெயித்தால் நம்மளை தூக்கி வச்சு பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்திலேருந்து நாம் வெற்றி பெற வேண்டும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அப்போ இந்த 9 காரியங்களை வாசித்தோம். இங்கிலீஷில் 14 பாயிண்ட்ஸ் இருக்குது. சரி, தட்ஸ் நாட் இஷ்யூ. பெருமை இருக்குது. அதெல்லாம் அடிக்கடி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாம் ஒருத்தருக்கிறத சொல்லதுக்கு பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஐயோ, நீங்கள் ஊருக்கே பிரசங்கம் பண்ணுறவங்க தான், நான் தான் பார்த்தேனே. உங்களுக்கு நிறைய அமுக்குனித்தனம் அது இன்னும் தொடருது. அது தொடரக்கூடாது. இருந்தாலும் நிறைய சொல்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்குது. நிறைய கவனிச்சிருக்கீங்க, பரவாயில்ல. தூங்கு முஞ்சி மாதிரி இருக்கிறீங்க. நான் கவனிக்கவும் செஞ்சுருக்கீங்க, கவனிச்ச வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் ஸ்தோத்திரம். ஸோ பெருமையை பற்றி நீங்கள் நிறைய அடிக்கி சொல்லலாம். ஆனால் விஷயம் என்னன்னா, அந்த எரிமலையை போல் மௌனமாக அமைதியாக உங்கள் உள்ளே இருக்குது. அது என்னைக்கு எப்படி வெடிக்கும், யார் மேலே வெடிக்கும் தெரியாத ரொம்ப டேஞ்சரஸ் ஜோனில் இருக்கும். எரிமலையை பற்றிய ஒரு ரொம்ப சூப்பரான பாசிட்டிவ் காரியம் ஒன்று இருக்குது. ஆனால் ரொம்ப பெயின்ஃபுல், ரொம்ப வேதனையானது. திரும்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 2024 25 அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல், கர்த்தருடைய பண்டிகையின் காலம், நமக்கு நியமிக்கப்பட்ட காலம், இன்றைய அனுக்கிற காலம், இன்றைய ரட்சணை நாள், நமக்கு நியமிக்கப்பட்ட காலம். நம்முடைய ஆயுள் சக்கரத்தை ஆண்டவர் எவ்வளோ நாள் ஓடணும்னு வச்சுருக்காரோ அந்த காலம், 70 வருஷமோ 80 வருஷமோங்கிறது சுற்றி காண்பிக்கப்பட்டது. Who knows, we may live much longer, much shorter also. இந்த பெருமையை நாம் விட்டு கொடுக்கும்போது தான் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிற அந்த கிருபை உண்டாயிருக்கும். இன்னொன்று, இப்பொழுது என் மனதிலே ஒரு புரிதல் ஏற்படுது. எரிமலையை பற்றி சொன்னேன். எரிமலையினுடைய ஒரு பெரிய நன்மை என்னன்னா, அது வெடிச்சாதான் எரிமலையினுடைய நன்மை. அந்த ரீஜன் அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸோ அத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு, அந்த ரேடியஸ் எவ்வளவோ அந்த ரேடியஸில் அதில் இருக்க அந்த லாவா அதெல்லாம் ஆறி போனோடனே அதுலேருந்து அவ்வளோ தாது பொருட்கள் எரிமலை சீற்றம் உண்டாகி வெடித்து அது ஆறி திரும்பி அந்த இடத்துல ஜனங்க வாழக்கூடிய நிலை வருவதற்கு டேக்ஸ் டைம். வந்துட்டால் அங்கே விவசாயம் அப்படி செழிக்கும். விவசாயம் மாத்திரம் இல்லை, ரசாயனத்துக்கு அடுத்த அநேக விஷயங்கள் அந்த எரிமலை எந்த தேசம், எந்த மாகாணம், எந்த மாநிலம், எந்த தீவு சொந்தம் கொண்டாடுகிறார்களோ, எரிமலை சீற்றத்தாலே சேதப்பட்ட காரியங்கள் போக, பட் தட் டேக்ஸ் டைம். அதை நம்ம கவனிக்கணும். பெருமை என்ன பண்ணோம், வெடிச்சிடும், வெளியே வந்துடணும். பெருமையினால் சீரழிவோம், கேவலப்படுவோம், நிந்திக்கப்படுவோம், பெரிய நஷ்டம் ஏற்படும். திரும்பியும் நம்ம தாழ்மைப்பட்டு தாழ்மை ஸ்டடியாகி ஒரு நிலை அடைந்து நாம் வாழ்க்கையில் கட்டப்படுவதற்கு காலம் பிடிக்கும். ஆனால் அது அவசியம். அது நடக்கும்போது
ஆச்சரியத்தோடு கூட நம்முடைய நன்மை நம்மிலிருந்து வெளிப்படும். ஜனங்கள் நம்மிலே நம்பிக்கை கொள்வார்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் வேதம் சொல்லுது. இது என்னுடைய அபிப்பிராயம். நான் இதை பற்றி இன்றைக்கி பகிர்ந்து கொள்ளணும்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே யோசித்த போது, பெருமை உள்ளவர்களுக்கு மனுஷர்களே எதிர்த்து நிற்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் பெருமை இருக்கா இல்லையா? பெருமை இல்லாதவங்க அழிச்சில் இல்லைங்க. எல்லாருக்குமே பெருமை இருக்கா? சரி, எல்லாருக்கும் பெருமை இருக்குது. எல்லாரும் பெருமை உள்ள எல்லாருக்கும் விரோதமாக ஒரு விஷயத்தில் இல்லை, ரெண்டு விஷயத்தில், இன்ன விஷயத்தில், அன்ன விஷயத்தில், இங்கே அங்கே எதிர்த்து நிற்கிறோமா இல்லையா? கையை நீட்டி குஸ்தியாக நிற்காட்டினாலும் அதை மூஞ்சி திருப்பிக்கிறோமா இல்லையா? சொல்லுங்கள். ஆம் இல்லை? எஸ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? நொக்கு விழுந்த பாத்திரம் ஓட்டை உள்ள பாத்திரத்தோடையே பரலோகத்துக்கு போவேன் நாம் அழிச்சாட்டியமாக நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்கிறதான் என்னென்னமோ குப்பத்தனமான விஷயத்தெல்லாம் மனித நேயம், மத நல்லிணக்கம், சமுதாய நல்லிணக்கம் உடையவர்களாக இருங்கள். பி டாலரண்ட். டாலரன்ஸ் is a divine virtue, but God does not tolerate pride. He does not tolerate pride. He does not tolerate foolishness. மதியீனத்தை தேவன் சகித்து கொள்வதில்லை, பெருமையை சகித்து கொள்வதில்லை. தேவன் சகித்து கொள்ள முடியாத குணங்கள் உண்டு. எல்லாவற்றையும் தாங்கி கொண்டார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சுமந்த பின்னே கண்டிப்பாக தேவனாலே இதெல்லாம் செய்ய முடிகிறதில்லை. ஆனால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான். அதனால்தான் இப்போது தானியேலின் புத்தகத்தில் பார்க்குறோம். நெஹேமியான் புத்தகத்தை வாசிச்சோன்னா அவர் சொல்கிறாரு, நெஹேமியா 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், இந்த புக் ஆஃப் நெஹேமியா, இதை வாசித்து நாம் சற்று நேரம் ஜெபிக்க விளைவோம். இல்லை, 1ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். நெஹேமியா 1ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார், 4ஆம் வசனத்திலிருந்து. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாய் கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாரையாகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதுக்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். பாவ அறிக்கை, பாவ உணர்தல், மனம் திரும்புதல், ஒப்புரவாதல், இதுக்குள்ளே கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தின் ஆவி இருக்குது. இதை பற்றி இந்த வாரத்தில் பல பகுதிகளையும் பல நேரத்திலையும் தியானித்த போது எனக்கு கிடைத்த ஒரு விவரம். இப்போ அதெல்லாம் நான் இப்போ பிரசங்கிக்க போகிறதில்ல. பர்சனல் ப்ராஃபஸி, பர்சனல் ப்ரொஃபெட்டிக் ஃப்ளோ, தீர்க்க தரிசனத்தின் ஊற்று, தீர்க்க தரிசனத்தின் நதி, தீர்க்க தரிசனத்தின் நடத்திப்பு, தன்மையான மென்மையான இல்லை. இதில் மென்மைக்கெலாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. நாமே ஒரு
கடவுள் பார்வையில் வேண்டாத தகாத விதத்தில் நடந்து கொண்டோம். விபச்சார வைசித்தனம் மாத்திரம்தான், கொலைபாதம் மாத்திரம்தான் தகாதுன்னு நினைக்காதீங்க. பொய் தகாதது தான். ஆண்டவர் இருக்கிற அந்த 8 விதமான பாவிகளும் அக்கினி நரம் இருக்கிற அக்கினியும் கந்தமும் இருக்கிற நர கடலிலே பங்கடைவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வாசிக்கிறோம். இன்னொன்று கவனித்தேன். ஆக்சுவலாக இந்த எல்லா பாவத்தையும் நெகேமியா செஞ்சிருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது ப்ராபப்ளி 1 or 2 அவர் செய்யாமல் இருந்திருக்கலாம், பலர் செஞ்சுருக்கலாம், பல விஷயங்களை செய்யாமல் இருந்திருக்கலாம், ஒரு சில விஷயங்களை செஞ்சுருக்கலாம். ஆனால் யாரோ பாவம் செய்தாலும் அது காலப்போக்கில் எல்லாரையும் பாதிக்கிறது. இது நம்மளால் ஒத்துக்க முடியல. நாம் இதை பற்றி நிறைய கேட்டிருக்கோம். உபவாச ஜெபங்கள்லாம் நடக்கும்போது அதை நீங்கள் மறுபடியும் 2 நாளாகமம் 7:14 கணக்கு வழக்கலாமல் நிறுத்தி நிதானம் வாசிச்சிங்கன்னா, எவனோ பாவம் செய்கிறதுக்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கணக்கு கேட்குறாரு அப்படின்னு நமக்கு மனசில் தோணும், நம்ம லாஜிக் சொல்லும். ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி சகோதரர்கள் தவறில் வாழும்போது நமக்குள்ளேயும் தவறு இருக்கும். ஆனால் அவங்க தவறில் ஆளுவாங்க. அவங்கள திருத்தணும், நீங்கள் ரொம்ப யோக்கியமாக கேட்பாங்க. உடனே நமக்கு சுரின்னு வரணும். ஆமாம், நான் மனம் திரும்ப ஆரம்பித்திருக்கேன், மனம் திரும்ப தீர்மானித்திருக்கேன். அப்படியே அவங்க நீங்கள் முதல்ல செய்யுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்பாங்க. ஆனால் நீங்கள் விட்டுறாமல் நான் செய்கிறேன், நீங்கள் அந்த தவறுலேருந்து திருந்துங்க அப்படிங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்டா அவன் செய்கிற தவறை நான் சுட்டி காண்பிப்பானே, ஏன் தவறு அவன் கண்ணில் பட்டு அவன் என்ன குத்துவானே, எப்படியோ போகட்டும் அப்படின்னு வாழ்கிறது தான். இப்போ இவங்கெல்லாம் சேர்த்து வச்சு அறிக்கை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஊர் பாவம் ஆயிடுச்சு. ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரின்னு ஏன் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒண்டை வந்தது அளவுக்கு அதை கரெக்டாக வச்சுருந்தோன்னா அது ஊர் பிடாரி ஆகாமல் இருந்திருக்கும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். பாவத்தை நாம் மறைமுகமாக பகிரங்கமாக வளர்த்துருக்கோம். we have been cultivating, we have been a reason because of our carelessness, because of our lack of responsibility. பொறுப்பெடுத்துக்க இஷ்டப்படல. பாருங்கள், அது ஒவ்வொன்றுத்துக்குள்ளே நம்ம இந்த 600 ஆவி வாசித்து ஜெபம் பண்ணியிருக்கோமே, சுயநலம் தான் அது. வெளிப்படையாக அது தெரியுதா? தெரியாது. தண்ணி ஒன்றும் இல்லை, இதெல்லாம் இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் கேட்க நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கஸ்தியாக இருக்குது. ஆனால் எனக்காச்சும் நமக்கு சூடு சொரணை சராசரியாக ஏற்பட்டிருக்கா? ஒரு நாள் செஞ்சுருப்போம், நான் மூடியிருக்கேனே, நான் செஞ்சுருக்கேனேம்பிங்க, அதெல்லாம் ஓகே தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வழக்கமாக தண்ணி ரோட்டு பைப்பில் லீக் ஆகிட்டே இருக்கும். அது போய் நம்ம நிறுத்தியிருக்கோமா? ஏன்டா மெனக்கிட்ட அதை இறங்கி போய் நிறுத்துவானே, என்ன பெரிய சமுதாய சேவை சொல்லிடுவாங்க. ஒரு நாள் நம்ம சூடு சொன்னே செஞ்சுருப்போம், அடுத்த தடவை ஒரு மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் தான் லீக் ஆகுது, அதை போய் அவன் பார்த்துட்டுப்பான். நமக்கு 1008 வேலை இருக்குன்னு போயிட்டே இருப்போம். இப்போ யாராருக்கெல்லாம் நல்ல சமாரியன் கதை பிடிக்கும்? இல்லையா? பிடிக்காது. நல்ல சமாரியன் கதை பிடிக்குமா? சோத்திரம், கதை பிடிக்கும். எத்தனை பேர் நல்ல சமாரியனாக இருக்க விரும்புகிறீங்க? அப்படியா? அடுத்த கேள்வி 2மே பிடிச்சிருச்சு. இப்போ ஒரு கேள்வி வச்சு பலூனை உடைக்கணும். 15 ஃபீட்டில் 12 ஃபீட்டுக்கு பலூன் கட்டி விட்டுருக்காங்க. பலூனை உடைக்கிறது என்னுடைய ஆட்டிடியூடு இல்லை. நல்ல சமாரியன் கதை பிடிக்குது, நல்ல சமாரியனாக இருக்க பிடிக்குது. டெய்லி ஒருத்தன் கல்லர் காயில் அகப்படுறான் வச்சுக்கோங்க. வேலை மெனக்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு அவனை தூக்கிட்டு போய் காயங்களை ஆற்றி சத்திரம் பக்கத்தில் சேர்த்து விட்டுட்டு அவங்க பார்த்துட்டு இருப்பீங்களா? இவன் கிறுக்கு பிடிச்சவன பாப்பலுக்கு இவனுக்கு பொழைக்கவே தெரில, இவன் நேரத்தையே கெடுத்துருவான் அப்படின்னு நினைப்பீங்களா? டெய்லி இந்த நல்ல சமாரியம் வேலை செய்வீங்களா? இப்போ எத்தனை பேர் நல்ல சமாரியம் எனக்கு விரும்புகிறீங்க? கண்ணு குழிக்குள்ளேருந்து எல்லா பக்கம் வெளியே வந்து வருது பார்க்குதா? ஏன் அமைதி ஆகிட்டீங்க? மயான அமைதி ஆயிடுச்சு. ஏன் முடியாது? ஓகே, நம்ம செய்ய முடியாது. நாமே டெய்லி அடிபடுறோம். நம்மளை விட்டுருவாங்களா? நம்ம அடிபட்டு எவனுமே நம்ம கவனிக்கலைன்னா நல்லா இருக்குமா?
சி என்ன சமுதாயம், சி என்ன அம்மா அப்பா, சி சி எல்லாரையும் திட்டிட்டு நம்ம சீன்னு. டெய்லி விளையாடுறோம். விளையாடுற வயசில் ஏதோ ஒரு விளையாட்டு, பெண் பிள்ளைகள் விளையாட்டு, ஆம்பளை பிள்ளைங்க சாதாரண விஷயத்தை சொல்கிறேன். கிரவுண்டுக்கு போகும்போது டெய்லி ஒரு டீமாக எதிர் டீமு ஒரு அதான் ஏ அண்ட் பி டீம் நடந்துட்டுருக்கு. டெய்லி ஒரு டீமில் ஏதாவது ஒரு டீமில் ஒரு நாள் இருப்போம், இன்னொரு நாள் அந்த டீமில் இருப்போம். டெய்லி நம்ம சேர்த்துக்கொள்ளப்பட்ட நம்ம மூலமாக டீம் தோத்துக்கிட்டே இருக்குன்னா நம்மளை விளையாட்டில் வச்சுக்குவாங்களா? வச்சுக்கவே மாட்டாங்க. ஆள்லாம் சேர்த்துட்டோம் ஏற்கனவேன்னு சொல்லி ஏதாவது சொல்லிடுவாங்க. அதை விடுங்க. டெய்லி நம்ம தோத்துட்டே இருந்தோம்னா நமக்கு விளையாட்டு தெரியுதா இல்லையா? தெரியல. விளையாட தெரியுதா இல்லையா? அதுவும் தெரியல. ஆனால் என்னை விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறேன். வீட்டில் போய் ஒரு ஒட்டாரம் வைப்பாங்க, அம்மா வெளியே வந்துடுவோம். என் பிள்ளைய எவன்டா சேர்த்துக்கல, இந்த காலனியில் கிரவுண்டில் எவனா விளையாண்டுருவீங்களா ஆனால் அங்கே வந்துடும். பஞ்சாயம் என்கிட்ட போயிடும். இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ நம்முடைய மீறுதல், நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய நிர்விசாரம், நம்முடைய சட்டக்கட்டத்தனம் கண்டிப்பாக ஒட்டுவாரட்டி நோயை போல மற்றவர்களை பாதிக்கிறது காலப்போக்கிலே. ஆஃப்டர் சம் டைம், இஃப் நாட் இம்மீடியட்லி. ஸோ we are held accountable. எனக்கு இதில் இன்னும் புரிஞ்சது என்னென்னா, நெஹெமியா அரண்மனையில் வேலை, ஏதோ ஒரு வேலை, ஆஃபீஸர் இல்லை, அது மேட்டர் இல்லை. ஆனால் அரண்மனையில் இருக்கிறவன் கண்டிப்பாக பாதுகாவலோடு இருப்பான். ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்க பாதுகாவல் வளையத்திலே அவன் இருக்கான். ஆனால் அவனுக்கு தன் ஜனத்தின் மேலே கரிசனை. கண்களை மூடுவோம். தேவனை நோக்கி பார்க்கவே தெரியலையே. They are not able to fix our eyes on God. ஒன்றுமே இல்லாத காலத்தில் மீடியா எதுவுமே இல்லை, எழுத்து எதுவுமே இல்லை, புத்தகம் இல்லை. கடவுளோடு பேசி பழகி வாழ்ந்திருக்காங்களே, அவங்களெல்லாம் நம்மளை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு மேன்மையான ஒன்றை நமக்கு கொடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரே. ஜல்லித்தனமான சந்ததியாக இருப்போமா? துக்கப்படுங்க, என் தராதரத்தை உயர்த்துங்க. என்னை உயர்த்தினா அந்த மாதிரி நடந்துக்க எனக்கு உண்மையை தாங்க, உறுதியுள்ள உள்ளத்தை தாங்க. கேளுங்க. மந்திரத்தில் மாங்காய் விளைக்க முடியாது. இதெல்லாம் சொல்லி அறிக்கை பண்ணிட்டாலும் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக அப்படியே பயில் பிரகாரமாக ஜெபம் பண்ணிட்டாலும் வாழ்க்கையில் அவங்க கனியை காமிக்கலைன்னா, மனந்திரும்புறதுக்கேற்ற அந்த ஆக்டிவிட்டீஸ், கனினா என்ன, அதுக்கேற்ற செயலை நீங்கள் காமிக்கலைன்னா வேஸ்ட்டு தான். அது ஒரு ஏமாற்றம் தான். ஏன் அரசியல்வாதியை நம்ம திட்டணும்? ஏன் ஆன்மீகவாதிகளை திட்டணும்? நாமே இங்கே ஒழுசத்தனமாக இருக்கோம். அதான் விட்டு கூட ஆமாம் என்கிட்ட விட்டுக்க முடியல தான். ஒத்துக்கிறது ஒன்றும் வெற்றி இல்லை. பாவங்களை அறிக்கை இடுகிறவன் இரக்கம் பெற மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். பயமே இல்லையே. நேற்றுக்கெலாம் எனக்கு குஸ்தி தான். நான் பிரசங்கம் பண்ணவே போகல, என்னால் முடியல. உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியல கடவுளுக்கே. நீங்கள் வாழ்ந்து 4 பேர், 2 பேர், 2 கைக்கு 10 பேர், 10 பேர் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா அப்படின்னு கேட்டார். 10 பேர் உள்பட வைங்க, நீங்கள் பாஸ்டர்ஸாக மாறுங்க. நான் சொல்லிகிட்டே தான் எனக்கு சமயத்து இதெல்லாம் செஞ்சால் தானே ஒன்றுமே கிடையாது. இப்படி ஆண்டு இறுதி கூட்டம் நடத்தலைன்னா பரலோகத்தை வாசல் அடைச்சிருவேன்னா கடவுளை எங்கேயும் சொல்லலை. டெய்லி உருப்படியாக வாழு, உண்மையாக வாழு, பண்பாக வாழு, பரிவாக வாழு, பொறுப்பை அறிஞ்சு வாழு, நீட்டி நெளிக்காத.
மேனாமினிக்குத்தனம் பண்ணாது, அவ்வளோதான் அவர் சொல்கிறார். பண்டிகை நேரத்துலேயும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன ஒரு அருமையான தேவன். கொண்டாடியா, நல்லா சாப்பிடு சந்தோஷமாக இரு, ஆனால் என் வார்த்தையை பேச, என் வார்த்தையை முக்கியப்படுத்த, என் வார்த்தையில் ஏதாவது மீறுதல் இருந்தால் அதை அறிக்கை பண்ணி சீர்திருத்தத்தை உடனே ஆயத்தப்படுத்து, சீர்திருத்தத்தை வித்துடுங்கிறார். உன்னுடைய அயலானோடோ இல்லை உன்னுடைய குடும்பத்தோடோ உன்னுடைய உடன்பிறப்புகளோடோ உன் சந்ததிகளோட உனக்கு பிரச்சனை இருந்தால் நியாயாதிபதிகளை, ஜனத்தின் அதிபதிகளை கூப்பிட்டு ஒலிமுக வாசலில், அந்த பட்டணத்து வாசலில் இல்லை அந்த நியாய சங்க கூடுற இடத்துல கூடி அந்த வழக்கை தீர்த்துரு. தொடர விடாத, சண்டையை, குடும்ப பகையை வளர்க்காத, உடுத்திக்கோ, பட்டு பீதாம்பரம் போடு, ஆனால் வாழ்க்கை பட்டு போகிற மாதிரி நடந்துக்காத. அதை தான் சொல்கிறார். அதுதான் பண்டிகை, அதுதான் தேவன் விரும்புகிறாரு. எல்லாத்தையும் தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். வாய் வலிக்காமல் எதையும் ஆண்டுட்டு பேசுகிறது பிரச்சனையா? நமக்கு ஒன்றுமே கிடையாது. பொய்யும் பேசலாம், உண்மையும் பேசலாம், ரெண்டும் பேச்சு தானே. சண்டையும் பேசலாம், சமாதானத்தை பேச்சு தானே. துதிக்கவும் செய்யலாம், சபிக்கவும் செய்யலாம், பேச்சு தானே. ஆனால் அப்படி இருக்கல ஆகாது தானே. இப்போ தானே ஆண்டோடைய உடன் பிறந்த சகோதரன் சொல்றாரு, யாக்கோபு, என்னைக்கு நம்ம போக போகிறோம், என்னைக்கு ஆயத்தமாக போகிறோம்? ஞானஸ்நானம் எடுத்தது ஒரு லைசன்ஸா? லபோதிபன் 4 வார்த்தை அந்நிய பாஷையில் பேசினது லைசன்ஸா? நகையை கட்டினது மாட்டினது லைசன்ஸா? ட்ரெஸ்ஸை மாட்டினது வெள்ளையும் ஜொல்லையுமா இருக்கிறது லைசன்ஸா? ஜிப்பாவும் ஜோல்னா பையன் லைசன்ஸா? தேவ சமூகத்தை காத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட் இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்க என்ன கற்றுக்குவாங்க? ரொம்ப உங்கள் பிள்ளைங்க ரொம்ப காலமாக வாஷ் பண்ணிட்டாங்க. அவங்க உள்ளத்துலேருந்து அவங்களுடைய அந்த குப்பைகளை எடுக்கிறது முடிவே இல்லை. அவங்களே வெளியே போடுறதுக்கே தவிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க அங்கிள், வீட்டில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லாவா இருக்குது? வீட்டில் வந்து என்ன சிண்டு முடிச்சு விடுறதுக்கு, சண்டை முட்டி விடுறதுக்கு மாறுது? நீங்கள் தான் வரைஞ்சிக்கிட்டே வரீங்க. உங்கள் பிள்ளைங்க ஜெபத்துக்கு வந்தாங்களா? இல்லை, நம்ம சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், ஆண்டவரே நன்றி பாடல் பண்ணோம். என்ன நன்றினா, இந்த நன்றிக்காக இந்த ஒரு ஏமாத்துமான வாயால் சொல்கிற வாயில் தோசை வர அந்த தோசைக்கு கடவுளை அலைகிறாரு. அப்படிப்பட்ட சாமியை கும்பிட்றோம். இந்த பின்னாடி தான் கோயில் இருக்குது. நெய்யை ஊற்றுறான், பாலை ஊற்றுறான், என்னென்னையும் ஊற்றுறான், கல், அதுவுமே தான் அது மாதிரி சாமியை கும்பிட்டுட்ருக்கோம். இங்கே வழிகிறத நக்கி திங்கிறானுங்க. அந்த மாதிரி கூட்டத்தில் நம்ம இருக்கோம். நன்றி சொன்னோம், என்ன அவுக்குறோம்? கையிலேருந்து, பாக்கெட்லேருந்து என்ன போகுது? மனசுலேருந்து என்ன போகுது? சரீரத்துலேருந்து என்ன போகுது? எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் கடவுளுக்கு? அவர் காரியம் என்னன்னு விசாரிச்சிருக்கோம். வேலை வெட்டிக்கும் கல்யாணத்துக்கும் ஊரே மேய்கிறோம். எல்லா விதமான அவுட்லெட்ஸ்லேருந்து விசாரிக்கிறோம். கர்த்தரை பற்றி, அவர் வழியை பற்றி, சித்தத்தை பற்றி என்ன விசாரிச்சிருக்கீங்க? ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு மறைக்காமல் எத்தனையோ முறை எனக்கு எதுக்கு நான் வந்திருக்கிறேன். என்னால் மேடையில் ஏறினோன்னே நான் வேறு மனுஷன். அவர் சொல்கிறத மாற்ற, நான் என்ன தான் ஆயத்தம் பண்ணியிருந்தாலும், என்ன தான் அவர் கொடுத்துருந்தாலும் சொல்கிறத மாற்ற நான் மறைக்காமல் சொல்லிகிட்ருக்கேன். இப்போயும் அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். நான் ஒன்றும் இங்கே வேகப்படலை, நான் ஒன்றும் இங்கே ஒன்றும் ஐ எம் நாட் இமோஷ்னலி ப்ரோக். பராக்கு, தட்ஸ் நான்சென்ஸ். உன்னை நோக்கி தேவன் அனுப்புகிற வார்த்தைக்கு நீ கவனம் செலுத்தி உருப்படுறதுக்கு வழி தெரிலன்னா வேறு எங்கே வேணா பில் போர்டை வச்சு ஆண்டவர் காமிச்சாலும் என்ன தெரிய போகுது? இவ்வளோ பழக்கமுள்ள நீங்களே இப்படி இருந்தால் உங்கள் சந்ததி என்னங்க விளங்கும்? உங்கள் மூலமாக ரட்சிப்புகளை வழிநடத்தினவங்க என்ன விளங்கும்? விளங்கிரும். ரொம்ப முன்மாதிரியாக இருக்கிறீங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். உண்மையாகவே நான் சாவை விரும்புகிறேன் தெரியுமா உங்களுக்கு? ஒரு காலத்தில் விரும்பல. ஆஃப் லேட் I have started to desire death.
கோலத்தனத்தினால இல்லை. வாட் கேன் ஐ டூ? உனக்கு இன்னும் 2-3 வேலை இருக்குன்னு அவர் சொன்னதுனால வாபஸ் வாங்க வேண்டி ஆயிடுச்சு. கேட்டது வேலையை சொல்லி தொலைய மாட்டேங்கிறீங்க, முழுசாக டிசைனை காமிக்க மாட்டேங்கிறீங்க. பச்சையாக சொல்கிறேன், அவரோட இடம் அவர் கேட்குறாரு, இவர் ரெக்கார்டு வேறு பண்ணுறேன், இப்படியே தொங்கலில் விட்டுட்டு இருக்கீங்க. Give me some interest to proceed. அப்படி தான் கேட்குறேன். கிறிஸ்தவனாக இருக்க அதெல்லாம் அடிப்படை பேசிக்ஸ்லேயே நிறைய அடி வாங்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப காலமாக சொல்லியிருக்கேன், அதெல்லாம் எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. சங்கீதம் 12 கொண்டு 112 கொண்டு வெவ்வேறு இடங்களில் வசனங்களுக்கு சொல்லியிருக்கேன். அஸ்திபாரம் நிர்மூலமாகிறது. உங்களுக்கு அஸ்திபாரமே ஆட்டங்காடுது. You're not strong enough to stand tall, stand straight. விசுவாசியாக இருக்கிறத பற்றி சந்தோஷப்படுங்க, பொறுப்புள்ளவர்களாக இருங்க, அதை குறித்து பெருமையாக இருங்க. அதை விட உங்களுக்கு மதிப்பு தேடாதீங்க. விசுவாசியாக இருந்து பிள்ளையை பெற்றவன அந்த பிள்ளை பரிசுத்த வித்து. விசுவாசம் இல்லாத போது பிள்ளையை பெற்றிருந்தாலும் ரட்சிப்புகளை வழிநடத்தினீங்க, மறுபிறப்பால் அது பரிசுத்த வித்து. ஆவிக்குரிய பேச்சை பேசிட்டு அசுத்தாவி பிடிச்ச மாதிரி அலையாதீங்க, மாம்ச ஆவி பிடிச்ச அலையாதீங்க. மாம்சத்துக்கேற்ற கிரியைகளை நீங்கள் செய்தீங்கன்னா அழிவீர்கள். ஆவியானவர் தான் எழுதியிருக்காரு. அவர்கிட்ட போய் எல்லாம் பிடிச்சி கழுத்தருங்க, பட்டயம் அது எல்லாத்தையும் கொண்டு போங்க. அன்றைக்கி ஒரு ஜெயிலரை போட்டு ஒரு பொம்பளை செருப்பாலே அடிக்கிறான். இன்னொருத்திய ஏதோ ஒரு ஊருக்காரனை அவன் வேட்டியே அவுத்து விட்டான் அவன் பண்ணுற ஊழலுக்கு. போய் கடவுளை போட்டு நசுக்குங்க. தனியாகவே வீட்டிலே நசுக்கிட்டு வாங்க. இங்கே வந்துலாம் அந்த சீன் விடாதீங்க. இதுதான் வாழ்க்கைங்க. இது என்ன பொழுதுபோக்கா? விக்கிரகத்துக்கு முன்னாடி நாயனை வாசிட்டு என்னது நாதஸ்வரம் வாசிட்டு தவில் அடிச்சுவிட்டு 4 காரியம் லபோதிவான்னு புரிகிற பாஷை புரியாத பாஷை என்னத்தையோ செயலை வாசிட்டு போகிறதுக்கு. வி கம் அண்ட் ஹியர் லைஃப் கிவிங் வேர்ட்ஸ். வாழ்வழிக்கும் வார்த்தைகளை கேள்விப்பட்டுட்டு உருப்படுறதுக்கு வழியை தான் இங்கே, அதுக்கு தான் கூடி வரும். சோஷியலைசிங் இட்ஸ் நாட் அ பிளேஸ் ஆஃப் சோஷியலைசிங், நாட் அட் ஆல். உபதேசத்தினால உருப்படுறதுக்கும் பலப்படுறதுக்கும் சோதனையை ஜெயிக்கிறதுக்கு தேவனுடைய ரகசியங்களையும் துடுக்குகளையும் அறியறதுக்கு தான் வந்திருக்கும். சின்ன பிள்ளைகளை சொல்கிற மாதிரி திரும்பி திரும்பி சொல்ல வைக்கிறீங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. எத்தனை முறை நான் இன்னைக்கு என்னுடைய ஜெபம் இப்போ செய்ய தான் போகிறேன். எத்தனையோ காலங்களாக, வருஷம்லாம் இல்லை, ஆல்மோஸ்ட் இந்த 40th இயரில் இருக்கும். 40 வருஷங்களாக கடினமான வார்த்தைகள் நான் உபயோகிச்சிருக்கேன். எனக்கெல்லாம் பரலோகமே லாயக்கில்லை. ஏதாவது உங்களுடைய இரக்கத்தில் ப்ரொவிஷன் இருந்தால் கொடுத்து மன்னிச்சு வேலை செய்ய லாயக்கில்லை, உடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு தான் போகிறேன். உங்களை எருமை மாடுன்னு சொல்லிட்டதுனால எனக்கு ஒன்றும் தலையில் ஏதோ பூ பூக்கலை, கிரீடம் வந்துடல, பொன்னாடை யாரும் என் மேலே போத்தலை. Think of your status. Learn to behave yourself. வயசுக்கு வந்த பொம்பளைங்களாம் வாழ கற்றுக்கோங்க. திருமணமாகி தாயான பாட்டியான நிறைய வாழ கற்றுக்கோங்க. முதியோரெலாம் வாழ கற்றுக்கோங்க. Don't repeat your nonsense which children have learnt very fast.
சாப்பாடு போடுறோமே, பிள்ளைங்களை கெஞ்ச வேண்டியிருக்கு, கீழே கொட்டாதீங்க, வேண்டியதை வாங்கி சாப்பிடுங்க, இன்னும் வேணுன்னா கேளுங்க போடுறோம், காயை சாப்பிடுங்க. கோழி வேணாங்கிறாளுங்க பிள்ளைங்க, முட்டை வேணாங்கிறாளுங்க. இவ்வளோதான் நம்மளால் இப்போ கொடுக்க வசதி, அவ்வளோதான் நமக்கு வேஜ். காய்கறி போட்டாலும் இது ஒத்துக்காது, இது பிடிக்காது, என்ன தான் திம்பாங்கன்னு தெரியல. அல்பமான அழிஞ்சு போகிற ஆசன வாய் வழியே வெளியே போகிற விஷயத்துலேயே ஒழுங்கினோம், அதிலேயே ஒழுங்கில்லை, அதிலேயே தெளிவில்லை, அதிலேயே ஒரு சரியான வளர்ச்சி இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட் தான் கேட்குறாங்க. எது உடம்பை கெடுக்குமோ அந்த மாதிரி தீனி தான் கேட்பாங்க போல இருக்குது. நல்லாவா இருக்குது? அப்படி தான் நீங்களும் ஆவிக்குரிய விஷயத்தில் இருக்கிறீங்க. அல்சாட்டியமாக இந்த மாதிரி காரியங்களை கொடுங்க, இதெல்லாம் எங்களுக்கு மேட்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு அவர்கிட்ட தாங்க நீங்கள் கேட்கணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நீங்கள் அவர்கிட்ட வாங்கி கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து மனவாட்டிய நிலையை தக்க வச்சுட்டு அவர் பப்பரப்பேன்னு ஊதும்போது உங்களுக்கு காது செவிடாமல் இருந்தால் ஆயத்தம் வந்தால் செத்துருந்தால் உடனே பூமியிலேருந்து எழும்புங்க, உசுரோடு இருந்தால் நச்சுன்னு பறந்துடுங்க. அவ்வளோதான். உங்கள் திறமை தான். ஊழியக்காரெல்லாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. எவன் படிச்சுட்டு வந்தாலும் இதான் கதை, படிக்காமல் வந்தாலும் இதான் கதை. அரசு பள்ளியெல்லாம் இப்போ எப்போ என்ன நடக்குது? பிள்ளைங்களா ஏதாவது சொல்லிவிட்டு பாட்டை பாடிட்டு ஒருத்தி எழுத விட்டுட்டு இது வாட்டுக்கு குமுதம் கல்கி படிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஊழியம் செய்ய முடியாதுங்க என்னால். அவ்வளோதான் இன்றைக்கெலாம் செய்வாங்க. அவங்களுக்கே சொல்லி கொடுத்துட்டோம், எல்லாமே இப்போ ஸ்மார்ட் போர்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டோம். பிள்ளைங்களுக்கு மண்டையில் மசாலா இருந்தால் அது ஏறும். எல்லா பிள்ளைங்களும் ஒன்று மாதிரி தான் சொல்லுவோம். அது மாத்திரம் 50 வாங்குது 80 வாங்குது, இது வாங்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும் சொல்கிறாங்க. சிலருக்கு ஏற்றுக்க முடியல, இல்லை மற்றவங்க மொத்திடுறாங்க, அந்த டீச்சரை வெளுத்து விட்டுறாங்க. கமான் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஒப்புரவாகணும். எதில் என்னன்னே தெரியல. அது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் டேர்ம். இட்ஸ் ஆல்சோ பிஸ்னஸ் டேர்ம் தான். கடன்பட்டதை ஒத்துக்கப்பா, முடியலன்னு ஒத்துக்கப்பா, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துடாத, அதனால் என்ன கட்ட முடியுமா கட்ட, ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லாதப்பா. சரி, அப்படி உண்மையாகவே ஒன்றுமே முடியலன்னா அவர் கட்டன்னு தான் நிற்கிறாரு. எவ்வளோ காலம் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லுவீங்க? அது நீங்கள் தான் சொல்லணும். ஊழியக்காரங்களை தூக்கி நிறுத்த யோசிக்காதீங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த இளைய ஊழியர்களோ இனி வரப்போகிறவங்களோ இருக்கிறவங்களோ அழைச்சவர் உண்மையில் அவர் போடுவார். பட்டினியாகவும் போடுவார், பரிபூர்ணத்தையும் தருவார். நீங்கள் ஒன்றும் கலப்பட வேணாம். நீங்கள் ஊழியர்களை ஒன்றும் தாங்கி ஒன்றும் கழட்ட போகிறது வாய்ப்பே இல்லை. டோன்ட் யூ சீட் யுவர் செல்ஃப். எதில் கவனம் செலுத்தணுமோ அதில் கவனமே இல்லையே. யோசிச்சு பாருங்கள். நான் ஒன்று காரியம் இன்றைக்கி சொல்லிவிட்டு 2 ஜெபம் செய்து ஆண்டோடைய வழிநடத்தலோடு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிப்பேன். கவனிங்க, உட்காருங்க. இல்லைனாலும் உங்களுக்கு கால் கரண்டு விழுந்துடும், உட்காந்துருப்பீங்க, அது பரவாயில்ல, சோத்திரம். கவனிங்க. சின்ன வயசில் அட்லீஸ்ட் ஒரு 6ஆம் கிளாஸ்லேருந்து வச்சுக்கோங்களேன், இஃப் ஐ எம் நாட் ராங், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போலாம் 12th, நாங்களாம் 11th. ஓகே, அந்த மாதிரி ஸ்கூலிங் முடிகிற வரைக்கும் ஆவரேஜாகவே சராசரியான ஸ்டூடெண்ட் சில விஷயங்கள் புரியல, சில விஷயங்கள் சரியாக கவனிக்கல கிளாஸில் அப்படின்னா, சில தைரியமான பிள்ளைங்க டீச்சரை அணுகி கேட்பாங்க, இன்றைக்கி நீங்கள் நடத்துனீங்க, இந்த கணக்கு எனக்கு புரியல, இந்த சயின்ஸ் பாடம் எனக்கு புரியல, இந்த விதி எனக்கு புரியல, இதை எனக்கு திருப்பி சொல்லித்தாங்க டீச்சர் அப்படின்னு கேட்பாங்க. டீச்சரை விடுங்க. சில நேரங்களில் நம்ம படிக்கிற அந்த அன்றைய காலத்துலலாம் போர்டில் எழுதி போடுவாங்க, பாடத்தையே எழுதி போடுவாங்க. பாதி போர்டு இல்லைன்னா கால் போர்டில் அந்த பக்கத்தில் வீட்டு பாடம் எழுதி போடுவாங்க, போர்ஷன்ஸ். பிள்ளைங்க எல்லாருமே சூட்டியாக இருக்காங்க சொல்ல முடியாது, மந்தானியான பிள்ளைங்க இருக்காங்க. அதாவது ஸ்லக்கிஷ் சில்ட்ரன், they are not idiots, ஆனால் ரொம்ப ஸ்லோ, டூ ஸ்லோ, வெரி ஸ்லோ லேர்னிங். சிலது மண்டுங்களே இருக்குது.
ஈயடிச்சாங்காப்பி மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் முடிஞ்சோடனே பியூனு வந்து எல்லாம் வீட்டுக்கு போங்க, என்ன இங்கேயே உட்காந்துருக்கீங்க, இந்த சார் எழுதிட்டு இருக்கேன் சார், சார் சார் கொஞ்சம் இருங்க சார், முடிச்சிடறேன் சார், 2 வாக்கியம் தான் சார், அதில் இருக்கிறத நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போவோம். அவ்வளோதான். அதுவே பெரிய படிப்பு அவங்களுக்கு. வீட்டில் கேட்பாங்க, என்னடா படித்தேன், என்ன சொன்னாங்க டீச்சர், உடனே நோட்டு காமிப்பாங்க, என்னமோ படிச்சிட்ட மாதிரி. என் பிள்ளை இவ்வளோ எழுதிட்டு வந்துருக்கு. இல்லை அது டீச்சர் போர்டில் எழுதி போட்டு எழுதியிருக்கு, மண்டையில் எழுதியிருக்கான்னு தெரில, வீட்டு பாடம் எழுதியிருக்கோம். எதுக்கு வீட்டு பாடம் கொடுக்குறாங்க? அன்றைய நாளில் சொன்னதை அடுத்த நாள் வந்து புரிஞ்சா இல்லையான்னு எழுதிட்டு வரணும், இல்லை அந்த பாடத்தை ஒட்டி ஏதாவது ஒரு சிறிய காரியத்தை கொடுத்துருப்பாங்க, அதை செஞ்சுட்டு வரணும். கவனிங்க, நான் இப்போ சொன்னதை. யோசுவா இப்படி தான் இருந்திருக்காரு. மோசே வந்தார் டீச்சர் மாதிரி, ஆசரிப்பு கூடாரத்தில் போயிட்டு வரதும் பார்க்குறதும் கடவுளை பற்றி கேட்குறதும் சொல்கிறதும் அதெல்லாம் முடிச்சுட்டு அவருக்காக வேலைக்கு வீட்டுக்கு போயிடுவார். யோசுவா தான் தேவாலயத்தை விட்டு பிரியாது இருந்து, நம்ம தலைவர் டீச்சர்கள்லாம் பார்த்துட்டு போகிற, ஒன்றும் புரியல, இங்கேருந்து எனக்கு எதாவது கற்றுக்கணும், எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்து தேவனுடைய வழிகளை புரிந்து கொண்டார். ஏதோ ஒரு காலகட்டம் வரும்போது மோசேக்கு பின்னே கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். நிறைய சொல்லலாம். How much are you seeking God after your prayer? எதுக்கு அதை நான் சொல்ல வந்தேன்னா, சர்வீஸ் முடிஞ்சவனும் இப்படி தான், இந்த மாதிரி ஒரு கூட்டம் முடிஞ்சோம் ரிட்டன் எல்லா பக்கம் தெரிச்சு தான் ஓடுறீங்க. எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? தேவ சமூகம் புரிஞ்சிருச்சா? இங்கே நடந்ததெல்லாம் புரிஞ்சிச்சா? எல்லாத்துலேயும் கவனமாக இருந்தீங்களா? எல்லாத்துலேயுமே ஈடுபாடாக இருந்தீங்களா? இல்லை தொட்டுக்கோ தொடச்சிக்கோ இருந்தீங்களா? இல்லை அங்கே ஓடுற அந்த வீட்டுக்குள்ளே என்ன கொட்டி கிடக்குது எனக்கு தெரியல. சரி, அந்த சமையலுக்கு பின்னே, அந்த சாப்பாடுக்கு பின்னே வாழ்வழிக்கும் வார்த்தை மனசில் வருதா? உண்ட மயக்கம் தொண்டனுக்கு தூங்கின பிற்பாடு எஞ்ச பிற்பாடு ஏதாவது யோசிக்கிறீங்களா? ஸ்டூடெண்ட்ஸுங்க, till we breathe our last we are all students of God's word. போய் சேர வரைக்கும் நம்ம எல்லாம் கடவுளை வேத மாணாக்கர். எப்படி தங்கும் வசனம், எப்படி தங்கும் வெற்றி, எப்படி தங்கும் தேவ பிரசனை, எப்படி தங்கும் கேட்ட தேவன் உணர்த்தியவைகள் எப்படி தங்கும்? நேத்திக்கு 2-3 சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30-40 இருக்கும் ஈஸி. பதிலாக சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ரம் ஜெனசிஸ் டு ரெவலேஷன் ரொம்ப முக்கியமான எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் வந்து வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் அபியாசிக்கக்கூடிய பதிலாக அல்ல, ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று. தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு வண்ணமாக வாழுங்க. இந்த நாள் முடிஞ்சிருங்க, 31 நைட்டு முடிஞ்சிருங்க, 1 காத்தால உதிச்சிருங்க, அதுவாக போயிட்டே இருக்கும். இது யாருக்காவது காத்திருக்கா? எந்த வருஷமாவது, எந்த ஒரு ராத்திரியாக, எந்த ஒரு பகலாக, எந்த ஒரு மாலையாவது, எந்த ஒரு மதியமாவது, எந்த ஒரு நேரமாவது யாருக்காக காத்திருக்கா? மரண நேரம் காத்திருக்கா? பிறப்பு நேரம் காத்திருக்கா? நீங்களே கல்யாணத்தில் இத்தனை நேரம் அடிக்கிறீங்க, அந்த நேரத்துக்கு வரீங்க. நடக்கிற நேரம் நடக்குது. தப்பி போச்சுன்னா நடக்கிற ஏட்டிப்படியாக நடக்க தான் செய்யும். ஆர் வி ஏபிள் டு ஸ்டாப் தேட்? நம்ம கையில் என்ன போலீஸ்கார மாதிரி ஒரு தகரமாக வச்சுருக்கோம் ஸ்டாப்னு காமிக்கிறதுக்கு? ஆனால் ஒருத்தன் நின்னான், அவன் தான் யோசுவா. ஏன்னா அவன் தேவனுடைய வாசல்லே இருந்தான், ஆசரிப்பு கூட வாசல்லே இருந்தான். அவனா தேவன் நம்ப முடிச்சு, ஆண்டவரே யுத்தம் போது என்ன எப்படி டானாவனே தெரியாது, இருட்டிகிட்டே வருது, சூரியனே அஸ்தமிக்காது, சந்திரனே உதிக்காது, ஸ்டாப். அது என்னமோ வண்டி ஓடுறேன் பிரேக் போடுற மாதிரி நின்றுடுச்சு. இதெல்லாம் எவ்வளோ நாள் அவனை பற்றி பேசி அவனுக்கு பேர் சேர்க்க போகிறோம்? என்னைக்கு உங்கள் வியாதியை நிறுத்த போகிறீங்க? என்னைக்கு உங்கள் புலம்பலை நிறுத்த போகிறீங்க? என்னைக்கு உங்கள் புகாரை நிறுத்த போகிறீங்க? என்னைக்கு உங்கள் புறனை நிறுத்த போகிறீங்க? என்னைக்கு உங்கள் பொய்யை நிறுத்த போகிறீங்க? என்னைக்கு உங்கள் வேஷத்தை நிறுத்த போகிறீங்க? என்னைக்கு உங்கள் மாய்மாலத்துக்கு முடிவு உண்டாக போகுது? என்னைக்கு உங்களுடைய வீம்புக்கு முடிவு உண்டாக போகுது? எல்லாம் உங்களை திங்கிதே தெரியலையா உங்களுக்கு? நீங்கள் என்ன சத்துணவு தின்னாலும் உங்கள் துர்ப்புத்தி உங்களை கொன்னுக்கிட்டே இருக்கு. இட் இஸ் curtailing
your lifespan. Why don't you pay attention and repent? இன்னைக்கு அதை நிறுத்த போறீங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா, தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. மன்மோகன் சிங் செத்தார்னு ஆளாளுக்கு புகழாரம் செத்த பிற்பாடு சொல்றாங்க, உயிரோடு இருக்கும்போது எப்படா சாவான்னு அலைஞ்ச நாய்ங்க. அரசியலையும் அப்படிதான் இருக்கிறாங்க, ஆன்மீகத்திலும் அப்படிதான் இருக்காங்க. ஞானி செத்த பிற்பாடு ஒப்பாரி வச்சிங்க, என்ன இப்போ என்ன கழட்டுறீங்க, வாட் ஆர் யூ ஷோயிங்? எல்லா ஊழியர்களும் செத்தவொன்னே இவர் இவ்வளோ சாதிச்சார் பட்டியலிட்டு, ஷேம். ஹூ கேர்ஸ் ஃபார் யுவர் லாரல்ஸ்? யோசிங்க. தேவனோட பழகும் விஷயத்தில் மனம் திரும்புங்க. விட வேண்டியதை விடுங்க, பிடிக்க வேண்டியதை பிடிங்க. உயிரோடு இருக்கும்போது, நீ உயிரோடு இருந்தும் செத்தவன் என்று பெயர் பெற்றிருக்கிறான் சொல்லக்கூடாது. செத்த சிங்கத்தை பார்க்க உயிருள்ள நாய் வாசின்னு பிரசங்கி சொல்றாரு. எவ்வளோ அந்த எக்ஸ்ட்ரீமிட்டியை பார்த்துருப்பாங்க. இந்த வசனம்லாம் ஏன் உங்களால் யோசிக்க முடியல? கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடை இல்லை. அது என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வியாக்கியானம் வேலை அவர் செஞ்சு முடிச்சிருவாரு. அவர் வேலை. எல்லா நிலையில் இருக்கிறவங்களும், அப்போஸ்தலர், கடைசியில் மெய்ப்பர் போதும், அப்புறம் மூப்பர், மூப்பத்தி, உதவிக்காரன், ஆவிக்குரிய நிர்வாகத்தை ஒரு பக்கம் வச்சுருங்க. உலகத்துக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை வச்சுருக்கால. எவன் என்ன வேலையை செய்யலையோ எல்லா வேலையும் தேவன் ஏற்கனவே முடிக்க வேண்டிய எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. இன்னும் தொகையாக விழுதாக இருக்கிற அந்த காரியத்தெல்லாம் தாம் புயத்தையே தனக்கு ரட்சிப்பாக்கி கொண்ட ஒரு கடவுளை நம்ம சேவிக்கிறோம். அதனால் நமக்குள்ளே பெருமை வந்துடவே கூடாது. நான் இல்லைன்னா அங்கே ஒன்றும் ஆகாது, நான் இல்லை என்ன செஞ்சிடலாம் பார்த்துடலாம். என்ன பார்க்க போகிறீங்க? அவர் வாழ்க்கை உங்களை சட்டப்பண்ணால் வேலையை முடிச்சுட்டு உங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு போயிடுவார். ஒருவராய் ஆலை மிதித்தவர். அவருக்கு ஊழியக்காரனே தேவையில்லை, அவருக்கு ஒரு மோசே தேவையில்லை. தெரிஞ்சிக்கோங்கன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சிட்ட பிற்பாடு முடியாதுன்னு சொன்னாலும் கேவலம், நட்டம். எவ்வளோ பணிவு தேவை வேண்டியிருக்கு, எவ்வளோ பொறுமை தேவை வேண்டியிருக்கு, எவ்வளோ தேவன் உங்களிடத்தில் ஒரு க்ரோத், ஒரு முதிர்ச்சி, ஒரு வளர்ச்சி, ஒரு தேர்ச்சி, ஒரு ஆவிக்குரிய கிளர்ச்சி, புரட்சி. இது மூலமாக உலகத்தில் ஆண்டவர் உங்களை நம்பி செய்ய வேண்டியதை எவ்வளோ எதிர்பார்க்குறாரு. இன்னும் அல்பமாகவே இருக்கீங்க, அற்பர்களும் நீசருமாகவே இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களை மட்டம் தட்டுற வார்த்தைன்னு சாத்தான் காதில் ஓதுவான், தலையில் எங்கெங்கேயோ ஓதுவான். அதை பற்றி எனக்கு தெரியாமையே இருக்குது. நீங்கள் கேட்க வேண்டியதில் கவனம் இருந்தால் கண்ணில் அந்த வெளிச்சம் போகும், வசனத்தம் ஆவியில் வெளிச்சம் போகும், வார்த்தையில் நாவில் அந்த அக்கினி இறங்கும், செவியில் ஸ்க்ரூ டிரைவ் விட்ட மாதிரி அது போகும். அதெல்லாம் எனக்கு போயிட்டு தானே இதை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இது எனக்கு என்ன திறமை அது உங்களுக்கு சொல்கிறதுக்கு? எனக்கு வேறு சொல்ல தெரியலையா? இவ்வளோ உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்காரு. சொல்லிட முடியுமா? இதில் இருக்கிறத சொல்லவே ஆரம்பிக்கலை. அதனால்தான் அவ்வை பாட்டி சொன்னால், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. வாட் ஹேவ் வி கம் டு நோ அபவுட் கிரைஸ்ட்? சபைக்கு எத்தனை வருஷம் போனேன், நான் என்ன புரியுது? கடவுளை வழி புரியுதா உங்களுக்கு? அவர் வழி கடலில் இருக்கான். கடலில் பிரயாணம் பண்ணியிருக்கேன் 1.5 வருஷம், ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் டே. ஒரு வாரத்தில் 2 நாள் மினிமம், அல்ல 3 நாள் கப்பலில் தான், போட்டில் தான் போகணும். ரொம்ப பெரிய தூரமான இடம்னா கப்பலில் போகணும், ஸ்மால் ஷிப்ஸ். ஒன்றுமே தெரியாது, காம்பஸ் தான், அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நம்பணும். அவனே ஓட்டுறவனே அதை தான் நம்புகிறான். நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை தான் நம்பணும், ஆவியானவரை தான் நம்பணும். ரபோத் பெனியலே, இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, இப்படி புத்தி மேய விடாதீங்க.
எல்லாத்துலேயும் நூல் பிடிச்ச மாதிரி கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு எதையும் விட்டு கொடுக்க முடியாமல் வீணாக போகாதீங்க. அதே தான் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமாக கொடுக்கணும். இரக்கத்தையும் நியாயத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விடாது இருக்கணும். அதையும் செய்யணும், இதையும் விட்டு விடாது இருக்கணும். கொசுக்களை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்காதீங்க. பெரையா பட்டணத்து விசுவாசிகளை போல இருங்க. ஊழியக்காரன கழுத்தை பிடிச்சி கேட்கணும், ஏய் ஜாக்கிரதையாக பேசு, சரியாக பேசு, தெரியணும். வேதம் தெரிஞ்சால் தானே நீங்கள் கேட்பீங்க. உங்ககிட்ட நீங்கள் ஆசாரிகள் தானே, உங்களோட வேதம் தேடுறாரு, ஞானம் தேடுறாரு, அது தெரிஞ்சால் தானே என்னை கேள்வி கேட்பீங்க. வசனம் தெரியாமல் எத்தனை பேரை வழி நடத்துவீங்க? வசனம் தெரியாமல் என்ன ஜெபிப்பீங்க? உப்புக்கு சப்பானி ஊருக்கு மாங்கட்டேன்னு ஏதாவது அந்த ஸ்தோத்திரப்பலி 1000 இந்த ஜபம் அந்த ஜபம் ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தாங்க. அந்த காலத்தில் அதை தான் தப்புன்னு சொன்னாதுங்களாம் புத்தகத்துலேருந்து படிக்குதுங்க. அதெல்லாம் இன்ஸ்பயர்ட் ப்ரேயர்ஸ் இல்லை, எல்லாம் மெக்கானிக்கல் ப்ரேயர்ஸ். ஏம்மா நீங்கள் தான் ஆவில் நிறைஞ்சு என்ன தான் ஜபம் பண்ணுறீங்க? ஐயோ, நீங்கள் பண்ணுற ஜபத்தெல்லாம் கேட்டால் ரொம்ப துக்கமாக இருக்குது. ஒரு நிமிஷம் ஜபத்தில் 3/4 நிமிஷம் ஆண்டவரே 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 அதிலே போயிருக்கோம். இல்லை ஒவ்வொன்றுக்கு சோத்திரம் இல்லை அப்பா அப்பா அப்பான்னு போயிருக்கோம். பிதா சொன்ன அந்த கருத்து 1/4 நிமிஷம்தான் இருக்கும். அதுதான் வீணியில் வழங்குறது. ஜபத்தில் கவனம் இல்லை, விண்ணப்பத்தில் கவனம் இல்லை, நடுவில் சொல்லக்கூடாது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஜெபிச்சு பழகலை. அதனால் அந்த இடை சொருகலான ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அந்த மொமெண்டரி பாஸ், விமர்சனம் இல்லை. நீங்களே கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஜபத்தை ஒரு அவிசுவாசி கேட்டால் என்ன இருக்கும்? என்ன சொல்ல வர்றாரு, யாரை என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்க வேண்டும். மனசுலையே நீங்கள் தெளிவாக கடவுள்கிட்ட பேசி பாருங்கள். அப்புறம் வாயை திறந்து பேசுகிறதுக்கு வழி வரும். மனசுலையே ஓயாமல் அப்பா 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 அப்பான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா என்னப்பான்னு கேட்பாரு. இல்லை அப்பா அப்பா அப்பான்னு என்னப்பான்னு திரும்பியும் கேட்பாரு. நீங்கள் தான் சொல்லணும், என்னப்பா என்னதுப்பான்னு. சோத்திரம் சோத்திர பலியிடும் என்னை மகிமைப்படுத்துகிறான், அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெறுகிறதுன்னு சொல்லிட்டு இதுலேயே வண்டியை ஓட்டிடுவீங்களா? அப்புறம் பிள்ளை மாத்திரம் முட்டை மார்க் வாங்கிட்டு வந்தால் ஏன் கோவப்படுறீங்க? அதான் அப்படி தான். அது என்ன சொல்ல, எல்லாம் படிப்பே மறந்து போச்சு. இந்த அதுங்க பேசுகிற மாதிரி தான். கமான். அதுதான் கடவுள் சொல்கிறார், மூடர் பலியிடுக போல பலியிடாதிருங்கள்னு. சொன்ன வார்த்தையை சொல்லி அலப்பாதீங்கன்னு சொல்கிறாரு. ஏன் அவருக்கு ஜபத்தை கேட்குறவருக்கு ஜபத்தை பற்றி எரிச்சலா? இல்லை அவருக்கு வக்கு இல்லையா, வழி இல்லையா? கண்ணு காது மூக்கு வச்சு ஜோடிச்சு என்கிட்ட பேசு, கொஞ்சம் அப்படி ஃப்ளவரியாக பேசுன்னு சொல்கிறாரா? ஏபோத் பெனியலே, மனம் திரும்புங்க, முயற்சி எடுங்க, முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும். கிடைக்கிற ஒவ்வொரு தருணம் முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும். ஜெபிக்கிற தருணம்லாம் எங்களெல்லாம் ரொம்ப ஆரம்ப காலத்தில் 1 or 2 occasions தான். பின்னாடி இருந்து குச்சியில் குத்துவாங்க, இல்லை அந்த பைபிள் ஏதோ பென்சிலில் குத்துவாங்க, ஜாமுன்னு. எங்களுக்கு ஒன்றுமே ஓடாது. வாயே திறக்க அப்படியே வேர்த்து ஊற்றிடும். கற்று ஏதோ சொல்லு, அப்புறம் கொஞ்சம் சொல்லி தருவாங்க, கவனி, அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதுதான் ஜாஸ்தி சொல்லுவாங்க, கவனி. மற்றவங்க ஜபிக்கும்போது கவனி, படிச்சுட்டு வந்து கவனி. பிரதரனாக இருக்கும்போதே பெனியல் வளர்ந்ததே ஜபத்தில் தான், கடவுளோட பேசி பழகினது தான். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க அப்படி ஜபம் பண்ண அழுக வந்துடும். நமக்கு நகரவே மாட்டோம். சில நேரத்தில் தெருவுலியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 10-15 பேர் டீமாக இருப்போம். திடீர்னு அங்கிள்லாம் அந்த காலத்து மாமான்னு தான் கூப்பிடுங்க, வருங்க, ஏய் நீ ஜாம் பண்ணா அப்படின்னா அவன் அப்படியே உண்மையாகவே கண்ணீரோடய ஜாம் பண்ணிடுவான். எங்கள் அப்படியே நிற்போம். ஆவியான பேரில் பிரதரன் சபையாக இருக்கும்போது ஆத்தம பாரம், என்னடா அந்த பிள்ளை எங்கேடா கற்றுக்குச்சு. அப்புறம் மெதுவாக கேட்டா, அதான் கூட்டத்துக்கு வரோம்ல, அந்த ஆண்டி நம்ம அப்போ ஆண்டிங்கிறான், அந்த அக்கா சொல்லி தந்தாங்க, அந்த அண்ணன் சொல்லி தந்தாங்க,
பார்த்தோம் நாங்கள். ரொம்ப ஆச்சரியம். கடவுளோட பேசுகிறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல. கதை பேசுறது தெரியுது, கண்ட குப்பையும் பேச தெரியுது, 4 வார்த்தை தெளிவாக கடவுள்கிட்ட பேச தெரில, அம்மா அப்பாக்கிட்ட பேச தெரில. தேவையை சொல்ல தெரியணுங்க. தேவை 1000 இருக்கலாம், ஏதோ ஒரு தேவையை தெளிவாக சொல்ல தெரியணும். அதை தான் தேவன் மெச்சிக்குவார். அவருக்கு தெரியாத உங்களுக்கு என்னது தேவைன்னு கேட்காமே கொடுப்பார். நேரம் வரும்போது கொடுப்பாரு, அவசியமாக இம்மீடியட்டாக கொடுப்பாரு. ஆனால் தேவையை இன்னும் தெளிவாக சொல்லாமல் இருந்தால் அந்த விஷயம் உங்களுக்கு ஆண்டவர் முழுக்க முழுக்க தரவே மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க, நான் சொன்னது தான் உண்மை. ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு தெளிவு இல்லை. யூ டோன்ட் ஹாவ் அ கிளாரிட்டி அபவுட் தட் நீட். ஏன் சும்மா கொடுக்க மாட்டார். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. வேலைக்கு எது வேணால் கொடுப்பார், சும்மா கொடுக்க மாட்டார். அவருக்கு உங்களுக்கு சும்மா கொடுக்க தன்னையே கொடுத்துருக்காரு. அவருக்கு வேறு என்ன சும்மா கொடுக்க என்ன வேண்டியது? எதெல்லாம் சும்மானா அவருடைய டிக்ஷனரியில் சும்மானா என்ன தெரியுமா? ஃப்ரீயாக, விலை இல்லாத. ஆனால் அதுக்கு ஏற்கனவே அவர் விலை கொடுத்துட்டாரு, நமக்கு தெரியாது, தெரிய வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சாலும் நமக்கு அது அப்ரிசியேஷனே கிடையாது. அதை தான் ஆண்டவர் பிராணவாயுக்கு சும்மா கொடுங்க ஏற்கனவே கொடுத்தனால தான் மூச்சு விட்டுட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, கண்களை மூடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இது வெளிப்படையாக நான் செய்ய வேண்டிய அவசியமான ஒரு காரியமாக உணர்ந்தேன். நம்மிடத்தில் ஏற்கனவே அறிக்கை பண்ணியிருக்கிறேன். ஊழியம் உடையது, ஜனம் உடையது, வேத வசனம் உடையது. பிதாக்குமாரன் பரிசுத்தாவியான நீர் உம்முடையவர். அபிஷேகம் உடையது, ஆவியானுடைய காரியங்கள் ஆவியானவருடையது. இரத்தம் உடையது, நாமம் உடையது. இயேசு என்கிற நாமம் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உடையது. வழியும் சத்தியம் உடையது, ஜீவன் உடையது, தெரிந்து கொள்ளுதல் உடையது, அழைப்பு உடையது, மன்னிப்பு உடையது, அதனுடைய அதிகாரம் உடையது, ஆசீர்வாதம் உடையது, ஆசீர்வதிக்கிற அந்த உரிமை உடையது. இப்படி எல்லாமே உடையதாக இருக்க போக உம்முடைய ஜனத்தை இத்தனை காலமாக பல சமயங்களிலே பல முறை, கணக்கு வழக்கில்லாத முறை, மனுஷீகத்திலும் ஆர்வ கோளாறிலும் பொறுமை இழந்தும் மக்களை கடினமாக பேசியதுண்டு, வார்த்தைகளை உபயோகித்ததுண்டு. அவைகளுக்கெல்லாம் கூனி குறுகி நாணி வெட்கி மன்னிப்பு கேட்கிறேன். அடியேனை மன்னியும், ஜனத்தை விடுவியும். கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற உம்முடைய ஆண்டவரே கண்டிப்புகளை, கண்டனைகளான வார்த்தைகளை, கண்டிப்பான வார்த்தைகளை தேவன் நிராகரித்த வார்த்தைகளை இவர்களே தேடி வாசித்து சூடு சொரணை அடைய உதவி செய்யும். இத்தனை ஆண்டு காலங்கள் ஒரு பெரிய கால அட்டவணையிலே முடியும் தருவாயிலே வந்திருக்கிறோம். திருப்பங்களை தாரும். உம்முடைய காத்திருத்தலுக்கு, எங்களை குறித்த உம்முடைய காத்திருத்தலுக்கு ஒரு பலன் ஏற்பட திருப்பங்களை மிடுக்கிவிடும். இப்போ தான் யாக்கோபிலே வாசித்தோம், சுக்கானை போல. ஒரு அருமையான வார்த்தை ஆசை இன்னைக்கு ரியலி. இதோ ஏற்கனவே யாக்கோபு இதுக்காக வாசிச்சா கூட இன்னைக்கு இங்கே வந்தோன்னு அந்த கண்ணில் பட்டுச்சு பாருங்கள். 3ஆவது அதிகாரத்தில் சொல்கிறாரு, கப்பல்களையும் பாருங்கள். அந்த கப்பல்களை பாருங்கள்ங்கிறது ஒரு அர்த்தம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும்.
அதான் அந்த கடல் பிரயாணம் பண்ணும்போது வில் பி ரியலி டைரக்ஷன்லெஸ். கலங்கரை விளக்கம் நமக்கு தெரியலன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதை தான். அது காடு கூட எப்படின்னு எனக்கு தெரியாது, கடலில் ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அதுவும் அமாவாசை இருட்டில் ஒன்றும் தெரியாது, சூப்பராக டார்க்காக. ஆனால் சுக்கானால் காம்பஸால் கரெக்டான டைரக்ஷனில் போயிட்டே இருக்கும். காலங்காத்தால் பார்த்தா என்னடா கப்பல் வேறு பக்கம் இருக்கிற மாதிரி தெரியும். கலங்கரை விளக்கம் வரக்கூடிய டிஸ்டன்ஸில் கப்பல் வந்துருச்சுன்னா நமக்கு தெரியும் we are in the north or south or east or west. நமக்கு கலங்கரை விளக்கம் இயேசு தான், வார்த்தை தான். ஸ்தோத்திரிப்போம். தகப்பனே, மனம் இறங்கப்பா.